அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வல்லாய், உனது கருணை அமுது என் வாய்க்கு வந்தது. மலமும் மாயை குலமும் வினையும் முழுதும் வெந்தது. எல்லா நலமும் ஆன அதனை உண்டு வந்தது. இரவாது என்றும் ஓங்கும் வடிவம் எனக்கு வந்தது. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறகு எதுவும் பொருத்தமோ அப்படிதான். வல்லாய் இந்த ஒரு இது பாட்டு சொல்லிட்டு இந்த பேரா சொல்லிட்டு அந்த பாட்டு சொல்றாரு அவரு. ஆமா, அது ஒரு இது அந்த பாட்டுல அந்த இதெல்லாம் லிங்க் பண்ணி கோவிந்தா ரே கோவிந்தா அப்படின்னு வரும்ல, அது அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணவாதா அப்படின்ற மாதிரி நடுநடுவில் மாறும்ல, அந்த மாதிரி ஒண்ணு பின்னாடி வந்து கோவிந்தா அப்படி வந்து எனக்கும் உனக்கும் இசைத்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா இது இவங்க இந்த மாதிரி கோத்து பாடி வச்சிருக்காங்க. ஐயா இந்த பாட்டு எழுதும் போதே அப்படி 4 வரி இந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு அப்படி லிங்க் பண்ணி பாடி சொல்றாரு. ஆமா, அவரோட அறிவு எந்த அளவுக்கு அதிகமா அற்புதமா சொல்லிருக்காரு. அப்ப அதெல்லாம் வச்சுதான் இவங்க எல்லாம் இதை பாடுறாங்களா? அதெல்லாம் ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் அச்சு வந்து எப்படி இறங்கி இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவுக்கு எப்படி போய் எடுத்துட்டு போகணுமோ அது ஃபர்ஸ்ட் ஒரு டைவர்ஷன் யாரு காட்டுறாருன்னா நம்மளால. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாரு. ஒரு அந்த பேராவும் ஒரு சென்டென்ஸும் கொடுத்துட்டு நல்லா அந்த ஒரு நம்மளுக்கு அந்த இதை தெரிய வச்சுட்டு அழகா உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம்னு சொல்றாரு இல்ல, அந்த பாட்டு லிங்க் பண்றாரு. அதான் மாலையா அவருக்கு வந்து நல்லா இருக்கு, ஆசையா இருக்கு கேக்குறது. வல்லாய் அப்படின்னும் போது வல்லாயின்னும் போது வல்லாயின்னா நல்ல எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட். சரிங்களா? அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து உனது கருணை அமுது என் வாய்க்கு வந்தது. அந்த எக்ஸ்பர்ட் என்ன கொடுக்குறாருன்னா நியூட்ரிஷன்ஸ் தான் கருணை அமுது. அது வந்து வாய்க்கு எடுத்துட்டு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அதை காட்டி மட்டும் இல்லாம ஊட்டி. சரிங்களா? ஸோ வாய்க்கு வந்தது. வாய்னா மொத்தமும் சேர்த்தது தான் வாய். இல்லாட்டி நம்ம உதட்டவில் ஏதோ பேசிட்டு அப்படியே மூடி மறைச்சிட்டு ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு வாயில் ஏதோ ஒன்று போட்டு மென்னுக்கிட்டு பல்லுக்கும் நாக்குக்கும் ஒரு வேறு செயலை கொடுத்துட்டு உதட்டுக்கு மட்டும் ஒரு செயல் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாமே வாய்னா வாயுடைய செயல் கரெக்டாக இருக்கணும். வாய் என்ன பண்ணும்? பேசி ஒருத்தர் நல்லதாகவும் ஆக்கலாம், பேசி ரணப்படுத்தவும் செய்யலாம், ஒருத்தர் கலகமூட்டி பண்ணி எல்லாரையும் கெடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்ல செயலுக்கே எது ஒன்றும் பயன்படுத்தணும். சாப்பாட்டு வந்து நல்ல உணவாக எடுத்து மென்று சாப்பிடலாம். இல்லை பிற உயிரை கொன்று தூச்சி அதை வந்து மென்று என் வயிறு நல்லா செரிமானமாகும், என் வாய் நல்லா செரிமானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறியாமையிலையும் அக்கிரமத்திலையும் கூட எல்லாரையும் ஆட்டி படைக்கிறோம். உடம்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கருவி. சரிங்களா? படைக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அழிக்கிறோம். ஸோ அது கரெக்டாக நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை கழிவுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது பார்த்தா வள்ளலார் சொல்கிற இதை பற்றி வச்சு பார்த்தோன்னா அவர் சாப்பிட்டு சாப்பாடு எப்படியா இருக்குது, ஒளியாக மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவல்ஸை வந்து நம்ம வந்து எப்படி கருணையாலே எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவருக்கு வாய்க்கு வந்துருக்கு. கரெக்டாக அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி எல்லாமே வந்து பூர்த்தியாக இருக்கின்ற மாதிரி மலமும் மாயை குலமும் வினையும் முழுவதும் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? மலம்ன்றது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? கழிவு நோக்கி போறது. உடம்புக்கு வந்து ஆமா, அதாவது எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு சொல்ல வைப்பாரா இல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ண வைப்பாரா? எக்ஸ்பைரி இல்லாத எக்ஸ்பர்ட் தான் ஃபர்ஸ்ட் வல்லாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அவரு கொடுக்குற ஒரு உணவுன்னா நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தானே, எனர்ஜி எலிமெண்ட்டும் கொடுத்தாரு. இந்த எனர்ஜி எலிமெண்ட்டும் வந்து என்ன பண்ணும், காணாம போயிடுமா இல்ல இது ஆகுமா?
என்ன சொல்றது, நல்லா எல்லா இன்பத்தையும் கொடுக்கும். அதான் வந்து நம்ம அசிமுலேட் எல்லாருக்கும் இன்பம் கொடுக்கும். ஜஸ்ட் வந்து இந்த சிமுலேஷன் மட்டும் இல்லாம அசிமுலேஷன் ஆகுது. அதான் அதான். சரிங்களா? எக்ஸ்கிரீஷனு அதை விட்டுட்டு எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒளி ஆகுது. வெளியே வந்து ஒளி நிரப்புது அப்படின்னா என்ன அர்த்தம்? மலமும் மாயை குலமும். எனக்கு அந்த மாயாச்சலை காட்டுறாங்கல்ல, அந்த குலத்துல இருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வேற ஆளே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. வினையும் முழுவதும் வெந்ததே. நல்ல தெளிவா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அப்போ கடவுள் வந்து சமைக்கிற ஆளுன்னு வச்சுக்கலாம். எதை வேக வைக்கணுமோ அது கரெக்டாக அது ப்ரிசிஷனாக வந்து இது பண்ணுறாரு, வேக வைக்கிறாரு. சரிங்களா? இவருக்கு நோகாமல் கரெக்டாக எது வேகணும் அதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் நல்ல ரொம்ப சாஃப்டான கேரக்டரோ அவங்கள வந்து நோகாமல் பார்த்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுறது, குலவும் வினையும் முழுவதும் வெந்ததே, அதை வேக விட்டாரு. எல்லா நலமும் ஆன அதனை உண்டு வந்ததே. அந்த அமுதம் வந்து எல்லா நலமும் ஆன அப்படின்ற மாதிரி அதை இன்னொரு தடவை மெச்சு சொல்றாரு. எப்படி அது எல்லா நலமும்னு சொல்லலாம் ஒரு பொருளை? அது பல பல வகையில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். இல்லை, கருணை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஏழைங்கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்புறமேட்டு ஏழைன்னா நீ சொல்றது வந்து இதை ஃபஸ்ட்டு அனிமல்ஸ். ஏழைங்கன்னா யாரெல்லாம் நாடி நிற்கிறாங்களோ எனக்கு இது வேணும் அப்படின்னு. அப்புறம் யாராட்ட காட்டலாம்? அது இது உயிரை காப்பாற்றிக்கிற இதாக இருந்தாலும் சரி, உணவு கேட்கறதா இருந்தாலும் சரி, அப்படிதானே? நல்ல ஸ்பெக்ட்ரம் நல்லா படர்ந்து வந்து அவங்களுக்கு வலி வராமல் அவங்க வந்து ஒருத்தரை வந்து அணுகி நாடி விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லதே செய்யணும். அவங்க கேட்கலனாலும் நம்ம நல்லது செய்யணும். அதுதான் உண்மையான நல்ல தனம். அதுதான் மலம் கலக்காமல் இருக்குதுன்ற மாதிரி அர்த்தம் ஆகும். இல்லாட்டி எல்லாத்துலேயும் மலத்தை கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் பொறாமை, வேஷம், தீய செயலையே எல்லாத்தையும் ஓங்க வச்சுக்கிட்டு அப்புறம் கடவுளுக்கு பேர் மட்டும் சொல்லிட்டா எல்லாமே நடந்துருமா? இல்லை கடவுள்கிட்ட நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் தப்பு தப்பாக செய்துக்கிட்டு இல்லை, கடவுள் தான் வந்து நம்மளோட கலந்துருவாரா? ஸோ இதில் என்னன்னு தெரியுதுன்னா, உண்டு வந்ததே அதை வச்சு பார்க்கும்போது உண்டுன்றது எந்தெந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? உண்டு சாப்பாடு போட்டு நம்ம இங்க இருக்கிற எனர்ஜிஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் போடுறது இது ஒரு வகை. இதே வந்து நம்ம இப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோ வீடியோவா அனிமல்ஸை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள வந்து அவங்கள வேவுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை பற்றி மக்களுக்கு கூவி இப்படி நடக்குது, அவங்க ஆவியை நம்ம இப்படி தான் வந்து இது பண்ணுறோமா, நம்ம கீழே உள்ளே இருக்கிறவங்கலாம் அப்படின்றது ஒரு சாவியாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி இது பண்ணுறது? உண்டு வந்தது இது ஒரு எனர்ஜி அண்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தானே. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுது, எக்ஸ்கிரீட் ஆகாமல் நம்ம என்ன பண்ணுது, எல்லாம் வந்து செக்ரீட் ஆகுது. தெரியுதுல்ல? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா ஆனால் அதனே உண்டு வந்தது, அதனால எனக்கு இதாச்சு, செட்டில்மெண்ட் ஆச்சு, நல்லா சாப்பிட்டதெல்லாம் எனக்கு பாடி கொடுத்துச்சு, மெய்ய தேடி கொடுத்துச்சுன்ற மாதிரி. இரவா இது என்றும் ஓங்கும் வடிவம் எனக்கு வந்ததே. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி மாயாவி தனத்தெல்லாம் நான் விட்டுட்டு தயா இதுவா நியூட்ரவா நான் வந்து அனுபவிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னவா ஆயிடுச்சு, இரவாது நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்பைரியே ஆகாமல் நான் இது பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். அப்படிதானே? ரெஸ்பைரி என்னும்போது உங்களுக்கு ஓங்கும் வடிவம்ன்றது அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் எப்படி இருந்து ஓடி போயிடுது இல்லை, காற்று இருந்து காணா போயிடுது இல்லை. அப்போது காற்று இருந்து காணா போகாமல் அது தரும் ஆட்சின்றார் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரும்போது தான் ஓங்கு வடிவத்தை பற்றி நம்ம தெரிய வரும். ஏன்னா அதை அழைக்கவே முடியல. தெரியுதுங்களா? இதோட ஞான சபையில் மட்டும்தான் அளந்து காட்டார் வள்ளலாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இது பண்ணுது. நீங்கள் வித்யா இதில் வந்து காட்டுது இல்லை, வித்யா ஆசிரமம் இல்லை, வித்யா ஆலயம் இல்லை, விஸ்வ வித்யாலயம் யூனிவர்சிட்டின்றாங்கல்ல, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஆலை காட்ட முடியுது இல்லை, பவுன்ஸ் ஆகுது இல்லை. இப்போ அந்த அளவு மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குதா அளவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு கடந்து ஓங்கினே இருக்கு அந்த வடிவம். அதெல்லாம் யார் வடிச்சு எடுத்தாலும் வந்து
அந்த இரவான நிலைமைக்கு ஏற்பட்ட அந்த தன்மை தானே அது ஊங்கிட்டு போயிட்டு இருக்குது. நான் கேட்டது அதுதானே. ம். ஆ? ம். நம்ம வந்து ஒரு ரகசியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ம். உணவு ரகசியம். என் ஃப்ரெண்ட்ஸும் நீங்க எப்படி சம்மந்தம் போட்டீங்களோ சசியம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 45 வந்து வீட்டை விட்டு இது பண்ணிக்கணும், ம். தனியா வந்துக்கணும் அப்படின்னு பெண்களோட சிந்தனை. தனியா வந்துக்கணும்னாலும் சொல்லப்பா, நம்ம வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையெல்லாம் வந்து பண்ணிடுவோம்ல, அதை அப்போ வந்து நம்ம இன்னும் நல்லதெல்லாம் நம்ம அதிகப்படுத்திப்போம். இப்போ விரதம்னு இருக்கோம், மற்ற நாளில் நான் கிளை அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேவையில்லாதனால நம்ம வந்து பாவம்னு தெரிஞ்சோம் இன்னைக்கு செய்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு விரதம் நாளுன்னு இப்படிலாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் கூட முழுசாக விட்டுட்டு நம்ம இன்னும் நல்லா பக்குவப்பட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் சொல்லியிருக்கா, ஏன்னா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், அதனால அவங்க குடும்ப சூழல் இருக்கிறதுனால நாளாகவும் நானே மாற்றிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவங்க சாப்பிட்டா அவங்க மாற்றிக்கிறாங்க, இவளுக்கு உணர்ந்துட்டானா இவ விட்டுடணும். இன்னும் அரை குறையாக தான் அது மட்டும் ஒட்டாமலே இருக்குது. அவனுக்கும் இன்னும் விருப்பம் இருக்குது, எனக்கும் தான் இருந்துச்சு. நீ சொல்ல வந்து நான் நல்லா அவரு ஐயா வள்ளலார் சொன்னதெல்லாம் அப்படியே நீ நல்லா எனக்கு பதிவு பண்ணதை எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னே நான் வந்து தப்புன்னு நானே நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் முடிஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு நாள் ஆசை மனசில் வச்சுக்க மாட்டேன், விட்டு மட்டும் என்ன ஆக போகுது, மனசு தான் ஆசைப்படுது, வாய் தான் சொல்லி விடுது, அப்புறம் நம்ம செய்யாததும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மனசெல்லாம் 5 இந்திரியங்களை அடக்கி ஆளணும்னு எதுக்கு சொல்கிறாங்க? அதெல்லாம் அலைமோதிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நம்ம எத்தனை ஜென்மம் 7 ஜென்மன்றாங்க, எவ்வளவோ கோடி ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஆசை பாசங்களை போகவே போகாது. நாமளே அது கட்டுப்படுத்தி அது அது கெட்டு ஓடிட்டு இருக்கிறத அது நல்லா கட்டி இழுத்துட்டு வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்குள்ளே வச்சுக்கணுன்றது தான் அங்கே எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ அளவில்லாமல் சொல்லி கொடுக்குறாரு ஐயா. அது அளவே இல்லை அவர் சொல்லி கொடுக்குறது, அந்த அளவுக்கு சொல்லி பிரமாதமாக சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி தீர்க்க முடியாது, அந்த அளவில் அவ்வளோ இனிமையாகவும் அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டாரு. அதான் சொல்கிறேன்பா, அப்படி அந்த தறிக்கட்டு ஓடுற மனசு என்றைக்குமே நிற்க போகிறதில்ல. நம்ம தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி, இல்லை தப்புன்னு நம்ம மனசாட்சி சொல்லிடுச்சா, நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா, அதை விட்டே ஆகணும். என்னால் முடியல, நான் பழக்கம் பண்ணிட்டேன், பழக்கம் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருந்து நான் போயிடுறேன்னா போயிட்டா அப்புறம் போயிட முடியுமா? திரும்பி தான் பிறக்கணும், திரும்பி பிறந்தால் திரும்பி தான் ஆகணும், திரும்பி அதுக்கு தகுந்த பாவத்துக்கு ஏற்ற பிறகு பலன் தான் கிடைக்குது. அது வந்து இப்போ மீடியாலெல்லாம் பேசப்படுது இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. பாவம் புண்ணியம் இருக்கிறது உண்மை, தப்பு செய்தவன் ஒவ்வொரு பாடத்துலையும் நம்ம சொல்கிறோம், உண்மையும் அதுதான் எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க, அனுபவிக்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற விதமும் யார் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக தான் இருந்தாகணும், ஆனால் நம்ம தவறு செய்தால் தண்டனை உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த பிறவி தான் எடுப்போம். ஆனால் வந்து அது குறையோ குற்றமோ கிடையாது, இந்த பிறவியில் எடுத்துட்டோம் நம்ம, அதுக்கு நம்ம குறையா நினச்சா நம்ம பாவி, இந்த ஜென்மத்திலே பாவம் செய்கிறோம். அப்புறம் அவங்க செய்த பாவத்தோட நம்ம அதிகமாக பாவம் செய்யறதுக்கு அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு? அப்போ அங்கே தான் நம்மளுக்கு சூட்சமாக வைக்கிற ஆண்டவன், அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை தான் ஆண்டவன் உணர்த்துறான். என்னப்பா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம மேடை ஏறி கண்ணாமுன்னான்னு அவங்க தான் பாவம் செய்த மாதிரியும் நம்மெல்லாம் பாவம் செய்யாத மாதிரியும் நம்மளுக்கெல்லாம் பிறவி இப்போ என்ன ரொம்ப புண்ணியவானாவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வள்ளலாரையாவும் மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடையாது. எவ்வளோ தப்பு செய்யணுமோ அவ்வளோ தப்பும் எல்லாம் செய்துக்கிட்டு இன்னொருத்தர் காமிச்சு விட்டுருவோம். நம்ம முதுகு நம்மளுக்கு தெரியாது, இன்னொருத்தர் காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருப்போம். உண்மை என்னான்றது தெரிஞ்சுக்கிட்டா போதாது, உண்மைக்கு உள்ள இறங்கி செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க தப்பு செய்தாங்க, நாமளும் தப்பு செய்தோம், எல்லாம் தான் தப்பு செய்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி எடுக்கிறோன்றது உண்மை. ஆனால் அந்த அதுக்காக நம்ம வந்து யாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. வாழ்க்கை அவங்களுக்கு உதவி செய்து நம்ம பாவத்தை போக்கிக்கணும். அவங்க இன்னும் பாவம் யாருமே அவங்களும் நல்லது செய்யணும், எல்லாருமே சேர்ந்து நல்லது செய்து சகோதரத்துவமாக இருக்கணும் தான் அவங்க எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணவர் வள்ளலாரையா தான். அவர் தான் முதல் மகனே. அவர் தான் வந்து என்ன பிள்ளை என்ன நைட்டு கூட அந்த பாடம் படித்தப்போ என்ன சொல்கிறாரு, சொந்த பிள்ளை, அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் நம்ம உருப்பிடவே போகிறதில்ல. நம்ம வந்து நம்ம இதை வந்து இந்த ஆங்காரம் ஆணவம் மலம் இதுலேயே மாட்டி கிடப்போம். இதெல்லாம் தீர்த்துக்கவும் நம்மளுக்கு தெரியணும்.
அதே நேரத்தில் நம்மள எல்லாரையும் போற்றி நல்லா எல்லாருக்கும் நல்லதை கற்றுக் கொடுத்து எல்லாரும் நல்ல பயன் பெற்று எல்லாரும் நல்ல செயலையே செய்து உயரத்துக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் ம் இரவாது என்றும் ஓங்கும். ம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஓடி போயிடுங்க ம் அப்படின்ற அந்த ஸ்டேஜே வராது. ம் சரிங்களா? நல்லா ஓங்குங்க அதான். அப்படின்ற அந்த இது வந்து தான் உங்களுக்கு வந்து அந்த குணம் ம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வடிவம் எங்கேருந்து வாங்கிக்கலாமோ அது நம்ம எல்லாமே பண்ண தயார். நம்ம உடற்பொருள் ஆவைகளை கூட நம்ம கொடுத்து வாங்குறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்ததே. அது வள்ளலார் ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டார். அவர் என்ன லட்சியம் வச்சாரோ கரெக்டாக அந்த இது லட்சியத்தை அனுபவிச்சிட்டார். ம் ஸோ அதனால தான் அவருக்கும் என்ன பொருத்தம் அப்படின்றத நினச்சி வியக்கிறதே வந்து அவருக்கு வேலையாக இருக்குது. ம் சரிங்களா? வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் ம் மட்டுமே ம் வெட்ட வெளிய இதாக்கி வந்துச்சு பார்த்தீங்களா? ம் விலங்க ம் கண்டனன் முற்றுமே ம் நாதா சிறிய நாய்க்கும் கடையேன் முற்றும் கண்டதே ம் நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே அப்படின்ற மாதிரி ம் இங்கே ஒரு வெட்ட வெளியை வந்து நம்மளுக்கு தெரியுதா? இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு வந்து நல்லா யோசிப்போம். வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் முற்றும் மட்டுமே அடிக்கும் போது இப்போ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இனிஷியல் மிடில் எண்டு. சரிங்களா? இது எல்லாமே வெட்ட வெளியே இதாகி விலங்க கண்டேன். இது வந்து நான் என்ன பண்றேன், ம் வெட்ட வெளியாக நான் விளங்கிட்டு இருந்தேன். ம் ம் அப்படித்தானே? இது முற்றுமே. ம் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நாதா ம் சிறிய நாய்க்கும் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா ம் சிறிய நாயாக தான் இருக்கும். ஆமா உனக்கு வந்து இன்னும் நல்லா நீ இன்டகிரேட் பண்ணல. ஏன் இதெல்லாம் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்களா? அந்த முனைவர் அவங்க இவங்கெல்லாம் பாதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, பத்தியா நான் நான் இவ்வளவு நாள் வந்து வெட்ட வெளி சொல்லிருந்தேன், இப்போ மாட்டம் பத்தியா நீ அதான். அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்னோட லாக்அப் வந்து உறுதி செய்யும். ஆனா அடுத்தது என்ன பண்ணும், அதை பிரிச்சு சொல்றாருல்ல, அதுதான் வந்து இறுதி கரெக்டான. சரிங்களா? ஸோ அதனால நாதா அப்படின்னும் போது நம்ம ஃபோனை நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த ஃபோன்ல என்னென்னலாம் வந்து ஒட்டிக்கிச்சு, கேமரா வந்து ஒட்டிக்கிச்சு. சரிங்களா? ஃபோன் கால் கேமரா காலு, நம்ம மைக்ரோஃபோனு, பேட்டரி வந்து ஒட்டிக்கிச்சு. சரிங்களா? நிறைய யாரோ சிப்பு நேனோ டெக்னாலஜியில் அந்த சிப்பை அது வந்து ஒட்டிக்குது. சரிங்களா? எப்படி இப்படிலாம் வந்து இது இழுகுது பொருள். அதான் அது வெட்ட வெளின்னா அது என்ன அர்த்தத்தை பிடிக்குதுன்னா, நம்ம வெறும் பாத்திரமா இருந்தாலும் நம்மளுக்குள்ள இத்தனையும் நல்ல நிரம்பப்படுது, நம்ம நல்லதெல்லாம் நிரப்பிக்கிட்டு நம்ம இது பண்ணணுன்ற மாதிரி சொல்றத இவங்க வெட்ட வெளி அதான் சொல்லுவாங்க. நம்ம இந்த சொற்பொழிவுகளெல்லாம் கூட சொல்லுவாங்க, இது வெறும் பாத்திரமா நம்ம வந்து நான் முழுமை பெற்றுட்டேன் நம்ம ஆங்காரமா ஆணவத்துல இருந்தா எதுவுமே நம்ம உள்வாங்க முடியாது. நம்ம வெற்றும் பாத்திரமா போய் நிற்கும் போது தான் கடவுள் நம்மளை நிரப்புவாரு, எல்லாமே நம்மளை ஃபுல்லாக்குவாரு, நல்லதெல்லாம் கொடுத்து நல்லதெல்லாம் எதுன்றது தெரிவிப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த வெட்ட வெளியா அவர் இருந்த எல்லாமே அவருக்கு ஆண்டவன் வந்து அருளால பொறுத்துறாரு, நல்லா அவரை வந்து எடுத்துக்கிட்டாரு. ஆணவ மலம் அவரும் கலந்து வச்சிருந்தா அவரை வந்து எப்படி பொறுத்து ஏத்துப்பாரு? அப்படி புரியுதல் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு மேக்கப். சரிங்களா? அதனாலதான் நல்லா பேக்கப் பண்ணாரு, நல்லா தெரிஞ்சிச்சு. மதர் பேரண்ட் எந்த நாதா சிறிய நாய்க்கும் கடையேன் முற்றும் கண்டதே. சரிங்களா? இந்த மாதிரி இல்லாம இந்த நாய்க்கு வந்து முற்றும், அது முற்று கிடையாது. சரிங்களா? அந்த முற்று ஃபர்ஸ்ட் முற்று வந்து என்ன பண்ணுது, வேகனிசமோட இதுவா இருக்குது அடி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றது, நீ வந்து இதோட எண்டு வந்து நீ வந்து இதுல வீகனிசம் நல்லா பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்றது கெஸ் பண்ண வைக்கிறது தான் அது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அடுத்த முற்று வந்து என்ன ஆயிடுது, யூஸ் பண்றத நீ வந்து அபியூஸ்க்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணணும்ல. அந்த அபியூஸே இன்னும் வரக்கூடாது அப்படின்றத ரெடியூஸ் தானே பண்ணணும். உதாரணத்துக்கு நீ என்ன பண்ணணும்,
ஒரு கணக்கு எடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலையில வந்து எனக்கு என்ன ஆகுது, அபியூஸ் நடக்குது. அப்படிதானே? என்னால ஏற்றுக்க முடியாம நடக்குது. ஆனால் இதே வந்து என்ன பண்ணுறது, அதை தடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் நல்லா யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட அபியூஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வாழ முடியும்ல. நல்லா யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இதுவாக பொருளாக நீங்கள் வந்து மாற முடியுமா, மாற முடியாதா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுறது, பொருளை வந்து ஒழுங்கான பயன்பாட்டுக்கு வர வைக்கிறது இந்த சிற்சபை. அப்போ இந்த நாதா வந்து என்ன பண்ணுது, ஃபோனோ கரெக்டாக என்ன பண்ணுது, அதோட நடு அந்தளவு உங்களுக்கு என்ன நடக்குது, பொதுவுக்கு வந்து எல்லாமே இது பண்ணுது, பொருள் வெளியை அனுபவிச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதுது. இதுதான் இதோட எக்ஸ்பர்ட்டோட வேலை. சரிங்களா? முற்றும் கண்டது நானும் கண்டேன். இது வந்து யாரு காண வச்சதுன்னா, இந்த புலன்களை சிவப்புலனை எப்படி வந்து உங்களுக்கு பகிர்ச்சு அப்படின்னா, எந்தாய் கருணை நாட்டம் கண்டது. இதுல என்ன நினைக்கிறீங்க? எந்தாய் கருணைன்னா பேரண்டோட கம்பேஷன், காம்படிஷன் தான் என்னோட இது கண்ணு. எனக்கு நல்லா தெரியும், எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பேன். இப்படி வாங்கி வச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டேன், வெட்ட வெளி தான் வந்து எனக்கு இட்ட வெளி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அதை வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அவர் சிரிச்சிட்டார் இல்லையா? எதுக்காக சிரிச்சாருன்றது அப்புறமேட்டு நான் நினச்சி பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுவா அவரோட விளையாட்டு இப்படி நக்கலா இருக்குது அப்படின்னு சிரிச்சது ஓகே. பட் அடுத்தது அவர் ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல. அடுத்தது என்ன ஸ்டெப் அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். இப்படி நானும் வந்து உதவாம உன்னை வந்து காப்பாத்தாம, சரிங்களா? அது அவர் காப்பாத்தல, இருந்தாலும் என்ன பண்ணணும், அடுத்த மட்டும் போய் கைது மாத்தணும்ல. ஏழைங்களுக்கு போய் ஏழைங்களுக்கு கேட்டது கிடைக்கணும்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, கடவுளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு, கை மாத்துறாரு. அப்படிதானே? தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அவர் பண்ண வள்ளல் தன்மைன்னு பெரிய வள்ளல் தன்மை. அப்படிதானே? ஏழைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இறைத்தன்மை கிடைக்கட்டும் அப்படின்றதால அந்த ஆலையிட்டு புடிங்கிட்டு வந்து இங்கே நட்ட மாதிரி தானே அது. ஸோ இந்த மாதிரி வந்து அதை அவர் பண்ணிட்டார். அதான் வந்து என்ன பண்ணுறது, இந்த நானும் கண்டேன், அதை யார் விடுவிக்கணும்னு ஒரு ஆளை எப்படி வந்து விடுதலை ஆகுறது, சரிங்களா? அவர் சிரிச்சு பத்தியா நான் விடுதலை பண்ணிட்டேன் உடனே, இது எப்படி போய் எப்படி எடுத்துகிட்டு போய் நடுறோம் பாரு, சரிங்களா? அப்படின்றத அவர் கரெக்டாக நட்டார். கருணை நாட்டம் வந்து எல்லாருக்கும் வரணுன்றதால அந்த நாட்டம் வட்ட வச்சதால தான் நான் வந்து அதில் சிக்கினேன், சரிங்களா? இல்லைன்னா நானும் என்ன பண்ணிருப்பேன், என்னை இழுத்துருக்காது இல்லை. இப்போ அந்த ஃபோன் எல்லாத்தையும் இழுக்குதுன்னும் போது என்ன இழுத்துருச்சது, கர்நாடகாலேருந்து நான் ஏன் வரணும்? நான் மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், நான் இந்த நெய்வேலிக்கு வராமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த கலகம் நடக்காமல் இருந்திருக்கலாம், அவர் அந்த அன்னைக்கு வராமல் இருந்திருக்கலாம், அவர்கிட்ட கார் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் மைண்ட்ஸை காட்டாமல் இருந்திருக்கலாம், இல்லை வடலூருக்கு வீட்டுக்கு போய் டைரெக்டாக கூப்பிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். போது இதை எப்படி வந்து அந்த நாட்டம் வருதுன்னா, அந்த கருணை நாட்டம் வந்து என்ன பண்ணிச்சு, நன்னுச்சு, சரிங்களா? அதனால என்ன பண்ணிச்சு, என்னாலையும் அதை இது பண்ண முடிஞ்சில்ல, தாவ முடிஞ்சில்ல, அப்படிதானே? ஸோ இதனால தான் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை எது டவுட் இல்லை. அடுத்த பாடல் போகலாம்ல. அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே, அடியன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே, எரிந்த பாடு முழுவதும் பெரிய இன்பமாயிற்றே, எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே. இதில் திருப்பி ஒரு சொந்த பாடல் வருது. ஸோ அறிந்த நாள்கள் அப்படின்னும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே ஏழைங்களுக்கு வந்து கரெக்டாக உதவி கிடைக்கிறது இல்லை, அவங்க கரெக்டான ஒரு பதவி கிடைக்கிறது இல்லை அப்படிமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எனக்கு கடவுள் வந்து அவர் கிரேஸை காட்டி எனக்கு இன்னும் இந்த மார்க்கெட்டை வந்து இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அடியன் பட்ட பாடுன்னும் போது அந்த ஒவ்வொரு நாளும் வந்து அவர் சமப்பெரிய இது நடந்திருக்கு உள்ளார.
நான் இது பெரியவன், நீ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பல இதை வந்து அவருக்கு அந்த குமுறலுக்கு மத்தியில் தான் வந்து இந்த பாட்டை நடத்தியிருக்கு. ஆனால் இந்த பாட்டு வந்து யாருக்கும் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாரு, மழுப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. கடவுளை நான் வந்து இது பண்ணிட்டேன், கடத்துறேன் அப்படின்றது அதை கரெக்டாக சொல்ல முடியல. சரிங்களா? அதை சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறது, என்னைக்கு கல்லும் கரையுமே. அப்போ வந்து என் கல்லுன்றது எப்போ கரைஞ்ச சொல்லுங்க அப்போ. உனக்கு கல்மனமோ வன்மனமோ அறியேன் அப்படின்றாருல்ல. அப்போ 2 மனம் எப்படி இருக்குன்னா வீகனிசம் வள்ளலிசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கல்லும் கரையுமேனும் போது அந்த வள்ளலிசம் வந்து கரெக்டாக அது அடியன் பட்டுப்பாடு வந்து கரெக்டாக அறிஞ்சிருச்சு என் தலைவனுக்கு. அந்த பகலில் வந்து கரெக்டாக அது விளக்குறாரு. அப்படிதானே? ரூம் நம்பர் 33ல எனக்கு கரெக்டாக அந்த அடியன் பட்ட பாடை வந்து கரெக்டாக நான் வந்து அந்த அறிவு எப்படி வருதோ கரெக்டாக அதை திறக்கிறாரு. சரிங்களா? நினைக்கில் கல்லும் கரையுமே. அப்போ கல் எனக்கு அப்பயே வந்து கரைய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? அடுத்து ஏன்னா அந்த பியூரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சேன் நான். கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்து ஆரம்பித்தேன் அந்த கருவிகள் எல்லாம். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற இடத்துல அது ஓப்பன் ஆகுது, கல் கரைய ஆரம்பிக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த இது வீக்னஸ் வந்து சிக்காமல் வச்சுருந்ததுலாம் என் கண்ணில் ஆடியோ வீடியோ எனக்கு தள்ளியே இருந்துச்சுல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அப்படி தானே? ஸோ அது கரையுமே எரிந்த பாடு முழுவதும் பெரிய இன்பம் ஆயிற்றே. அப்போ எரிந்த பாடுன்னும் போது ஒரு தீ பட்டுச்சுன்னா எரியும் இல்லை. எனக்கு கரெக்டாக என்ன பண்ணுச்சு, இந்த மைக்ரோபயாலஜியில் லேபில் போயிட்டு எனக்கு தீ பற்றிக்குச்சு. சரிங்களா? அந்த தீ ஒரு நெருப்பில் எனக்கு வந்து வெந்த பாடு இருக்குதுல்ல, அந்த பாடம் இந்த பாடம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு முற்றிலும் மாறுது. அந்த பாடு முழுவதும் பெரிய இன்பம் ஆயிற்றே. இப்போ வந்து துன்பத்தை நீக்கி அதை இன்பத்தை தருவாருன்னு சொல்லுவாங்கள்ல கடவுள். அந்த மாதிரி எனக்கு வந்து ஆரம்பத்தில் துன்பளித்த ஆங்கிய சுகமளிகன்ற மாதிரி எரிந்த பாடு முழுவதும் பெரிய இன்பம் அடையும் போது பெரிய அருப்பெருஞ்சோதி வந்து அதை கை வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் இன்ப பொறுப்பு இல்லை. அப்போ அந்த பாடு வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இன்பமாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவார். சரிங்களா? எனக்கு இது கஷ்டமாக இருக்கு அப்படின்னா சரி அதுவா ஒன்றும் கவலைப்படாது, அது கூட இஷ்டமான சிஸ்டமாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்றது. சரிங்களா? அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா நல்லதே நம்ம நினச்சி நல்லதே கேட்கும் போது அது நல்லா சீக்கிரமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. நம்ம தீயதெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது அவர் கருணையாளன்றதுனால தான் உடனே நம்மளை தண்டிக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, பொறுத்து செய்கிற தப்பை செய்யாதன்னு நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம மீறி நம்ம செய்துக்கிட்டே இருக்கும் போது தான் அது பாவ மூட்டையாக நம்ம சுமக்க வேண்டியதாகிடும். இப்போ பேங்க் பேலன்ஸ் எப்படி போட்டால் அது நம்மளுக்கு எல்லாம் பல மடங்கு ஆகிற மாதிரி பாவத்தை சுமந்தா அது நம்மளுக்கு பாவ மூட்டையாக தான் மாறுது. அதை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வாழ்ந்தால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாகா கல்வி. நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லதெல்லாம் ஓங்கிக்கணும், தீயதெல்லாம் விடணும். எல்லாருக்கிட்டையும் கருணை காமிக்கணும் தான். அவங்க பாவம் செய்துட்டு வந்து பாவ பிறப்பு எடுத்தாங்க, நான் பாவம் செய்துட்டு வந்து நான் இப்போ பாவ பிறப்பு எடுத்தேன். இந்த ஜென்மத்திலே போன ஜென்மத்து பிறவிக்கு பாவம் என்ன, இந்த ஜென்மத்திலே நம்ம தப்பு செய்துட்டு இருக்கிறதுக்கே இந்த ஜென்மத்திலே நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கையும் அல்லல் படுறோம், எல்லாம் முன்ன விட்டு பின்னாடி விட்டு முன்னாடி பேசுகிறாங்க. எல்லா துன்பத்துயரத்தையும் கண்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னாப்பா எல்லா துன்பத்துயரத்துலையும் மாட்டி ஒழிஞ்சிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம், ஒழிய நம்ம ஒன்றும் ஓங்கிக்கிட்டு இல்லை. சும்மா இந்த போகத்தில் 2 நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இதான் மேலோங்கிய வாழ்க்கைன்னு நம்ம நினச்சி நம்ம வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஆட விடாது தான். அதெல்லாம் ஆடாமல் எல்லாருக்கிட்டையும் ஒருமைப்பாட்டு உரிமையை வந்து மேலே அவங்க வச்சு எல்லா ஜீவராசிகள் ஒரு இப்போ அப்படின்னு பார்த்தா மிருகங்கள் பசு பக்ஷி எல்லாம் கூட தான் பாவம் பண்ணிட்டு தான் அது பிறப்பெடுக்குது. அதெல்லாம் நீ பாவம் பண்ணியிருக்க, நீ இந்த ஜென்மத்தில் பாவம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ண, அதனால இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி எடுத்துட்டேன்னு அதுக்கு என்ன நம்ம பாடமாக எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன் தம்பி?
அதுக்குன்னா பாடம் எடுத்துக்கிட்டு அது தடவி கொடுத்து நீ பாவம் பண்ணிட்ட, உன்னெல்லாம் நான் பார்த்துக்க கூடாது, உன்னெல்லாம் நான் சேர்க்கக்கூடாது, உன்னெல்லாம் நான் வெறுக்கணும், நான் கடவுள் கற்றுக் கொடுத்தாரு. அப்படிலாம் இல்லை. அதை தான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் உரிமை கொடுத்து, அதுக்கு உரிமை குரல் கொடுத்து அதை பராமரிங்க. அப்போ தான் அது பாவமும் தீரும், பாவமும் தீரும்னு இருக்காரு. அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கவோ எங்கேயோ நம்ம போய் பேச போகிறோமோ எங்கே போனாலும் நம்ம இதை இப்படி பேசிட்டு போகணும். அப்படி பேசினாதான் அது முறை ஒழிய எல்லாம் பாவம் செய்திருக்கோன்னு பாவம் செய்தோம் பாவம் செய்துக்கிட்டே இருப்போம்னு சொல்கிற மாதிரியோ, இல்லை பாவம் செய்தால் தண்டனை உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குதா வாழ்க்கை? அப்படியெல்லாம் கிடையாது. எங்கே எப்படி பேசணுன்றதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு அழுத்தத்துலேயே பொருள் மாறிடுது. ஏன்பா அந்த அளவில் தான் வாழ்க்கை ஒரு நூல் இழையில மாறிடும். அதனால் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றது தான் முறை வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஒழிய நீங்கள் கூவி கூவி எதை சொன்னாலும் யாரும் மக்கள் கேட்குறதில்ல. கேட்குற மாதிரி நல்லத்தனமாக நல்லதை சொல்லி நல்லா புரிய வச்சு எல்லாருமே பாவத்திலேருந்து விடுபடணும். இதுதான் உண்மையான கல்வி. சும்மா பதவி பட்டம் பேர் ஊர் இதெல்லாம் கூட கல்வி கிடையாது. நம்ம தப்பு செய்துட்டு இருந்தால் சின்ன தப்போ பெரிய தப்போ தெரிஞ்சோ தெரியாமலே எப்படி செய்தாலும் தவறு தான். அதுக்கு தண்டனை உண்டு தான். என்ன உப்பு செய்தவன் தண்ணி குடிச்சா ஆகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த காலத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தன் திருடா இருக்கான்னா அவன் போலீஸ் இட்டுன்னு போயிட்டு போலீஸ்காரர் இட்டுட்டு போய் வைப்பார் தான் ஜெயிலில். அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பார் தான். அப்போ அவங்கள பற்றியும் பேசக்கூடாது இவங்கள பற்றியும் பேசக்கூடாதுனாலும் அது தப்பு தான். பேசிக்கிட்டே கண்ணா முன்னாடி வாயை திறந்தா அதே உளறிட்டு உட்காந்துருந்தாலும் தப்பு தான். எப்படி அதை அணுகுமுறையில் வச்சு எப்படி அதை சால்வ் பண்ணிக்கணுன்றது தான் முறை. அந்த கல்வியை தான் கற்றுக்கணும். அதுதான் ஐயா கற்றுக்கணுன்றாரு. அறிவு விளங்கிங்கன்றாரு. என்னப்பா? ஸோ அதெல்லாம் எப்பவுமே நம்ம லேட்டஸ்ட் எடிஷனாக போகிறது பெட்ரு. சரிங்களா? பழைய எடிஷனில் சிலது தப்பாக கூட இருக்கலாம். நம்மளோட வினைக்கு மாதிரி நம்ம சிலது வளரே இருக்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதே வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டோ அல்ல அடுத்தவங்களை ரணப்பட்டுக்கோ நாம ரணப்பட்டுக்கிட்டோ கூடாது. ஸோ கரெக்டான ஒரு நீதி நம்ம நீதி கரெக்டாக எடுக்கணும். டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், பெரிய இன்பம் பரவாயில்ல தலைவா எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு, அதனால எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது. இப்போ நானே என்ன எப்படி தெரியுமா ஆறுதல் படுத்திக்குவேன். அதுதான் பெரிய பலம், அதுதான் பெரிய மருந்து. இறைவனை நம்பி ஆமாம் நான் போன ஜென்மத்தில் என்னவோ பாவம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நொடியும் நான் அப்படி தான் பண்ண நினச்சிப்பேன். எது என் வாழ்க்கையில் இன்னல் நடந்தாலும் இடி மின்னலாக அடிக்கும், மட்டார் மண்டையில் விடும், கல் மண்ணெல்லாம் விடும்னு வச்சுக்கோ. அது எப்பேற்பட்ட இடியாக இருந்தாலும் நான் இதான் நினைப்பேன், ஐயோ ஆண்டவா நான் போன ஜென்மத்தில் யார் யாரை வாட்டணுன்னு தெரியல, யார் யாரை எவ்வளோ படாத பாடுபடுத்தணுன்னு தெரியல, இந்த ஜென்மத்தில் எனக்கு இதெல்லாம் நடக்குது. சரி பரவாயில்ல, நான் எந்த துன்ப துயரமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நானும் நான் சில நேரத்தில் இப்படியே நினச்சிப்பேன், நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க இன்பப்பட்டால் பரவாயில்ல, நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்மளால் அந்த படாத பாடு பட முடியல. அப்போ நினைப்பேன், ஐயோ ஆண்டவனா நான் இப்படி சொல்லிட்டேன், என்னால் பட முடியல ஆண்டவா, என்னால் தாங்கிக்க முடியல, நீங்கள் இருந்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஆகிடும். அந்த அளவுக்கு ஆண்டவன் நம்ம மேலே கருணையாளனாக தான் இருக்காரு. எல்லாமே நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு, தவறு பண்ணாத இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பண்ணிட்ட பட்சத்துலேயும் நம்மளை மன்னிச்சு நம்மளை கரெக்டாக எங்கெங்கே எப்படி பொருத்தி அந்த தவறை மறுபடியும் நம்ம செய்யாத அளவுக்கு எப்படி அதை மேலே தூக்கிட்டு போய் நம்மளுக்கு நல்லதை உணர்த்தணுமோ அப்படி உணர்த்திக்கிட்டும் வராது. என்னப்பா அதான் என்ன பண்ணுறது, எந்தாய் கருணை. அதான் எவ்வளோ கருணையாக இருக்காரு. அதனால எந்தாயினும் போது ஒரு பேரண்ட் இல்லை, அந்த பேக்கப் நம்ம என்ன பண்றது, நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிச்சுவேஷன் நம்ம பேக்கப் பேக்கேஜ் முன்னுக்கும் பெண்ணுக்கும் நம்ம நடுநிலையா வகுத்துட்டு இருக்கோம். அதுதான் பசு என்ன பார்த்து பதி பசு பாசம்னு சொல்லி அப்படியெல்லாம் வச்சு கதை மாதிரி சொல்லிட்டு போனாலாம் இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது கரெக்டான பேட்ச், கரெக்டா இது தப்பான மிஸ் மேட்ச் ஆனா கூட கரெக்டா அது பேட்சிங் நடந்துரும். கரெக்டுங்களா? அதனால எனக்கு இதெல்லாம் அந்த பைக் மிஷின் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தா கூட அதோட கடைசியில் அந்த உணவு பண்ண எதை வச்சு நம்ம பேட்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க், அந்த ஃபேப்ரிகேஷனு, அந்த ஹோம் சயின்ஸ் ஸ்டடினாங்க, அது கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கலந்து பல டைமென்ஷன்ஸ் காட்டி விட்டுச்சு. ஸோ அதனால தான் இது எந்த கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிட்டு. அவங்க சொந்தக்கார பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது போயிடக்கூடாது அது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து செய்யும்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு தப்பு தண்ணி நினச்சினா கூட நம்ம அதில் நல்லது நடக்கணும் அப்படின்றது ஒரு இல்லை. ஸோ எனக்கும் உனக்கும் இசைந்து போட்டோம்.
அதான். இந்த மாதிரி அது வந்து கண்காணிக்கிற பழக்கம் இருக்கும்ல, அதுக்கு கடவுளும் அது இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுறது, ம். மது மேலே இருக்க பூனை மாதிரி ஆமா. எப்படி எந்த சைடில் குதிக்கும் அது. எந்த சைடில் வந்து மோப்பம் எந்த பிடிக்கிறாங்க, பக்கம் குதிக்காம யாரை வேட்டையாடுறாங்கன்றது. கரெக்டா நியாய தர்மத்தின் பக்கம் தான் நம்ம குதிச்சு நெறி தவறாம நீதி தவறாம நல்ல ஒழுக்கத்தோட நல்லதெல்லாம் நினைச்சு வாழணும். நான் பக்தி வாழணும்னு சொல்லிக்கிட்டு நானும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு தப்பு தப்பா செய்துட்டு இருந்ததெல்லாம் பக்தி கிடையாது. ஸோ அதை அதனால முதல்ல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொந்த பிள்ளைக்கு ஒரு இது இருக்கு, இலக்கணம் இருக்குல்ல. ஆமாப்பா. ம். ஸோ உள்ளும் புறத்தும் கருணை அமுதம் ம். ஊட்டும் அன்னையே ம். அப்படின்னும் போது ம். கருணை அன்னையே சொந்த பிள்ளைக்கு ஊட்டணும். என்னப்பா? உள்ளும் புறத்தும் உள்ளும் புறத்தும் கருணை அமுதம் ம். ஊட்டும் அன்னையே. எல்லாம் புறமும் எவ்வளோ நல்லா சொல்றாரு. ஓதாது உணர ம். ம். உணரும் உணர்வை உதவும் அன்னையே. ம். தெல்லும் கருணை செங்கோல் செலுத்த ம். செய்த அப்பனே ம். செல்வ பிள்ளை ம். யாக்கி என்னுள் சேர்ந்த அப்பனே. ஸோ அம்மை அம்மை ஒரு 2 வாட்டி, அப்பன் அப்பன் 2 வாட்டி. ஆமா. கரெக்டான ஈக்குவல் 50-50 சான்சஸ் வந்து அதுதான் வந்து என்ன பண்ணுறது, ம். அந்த இதோட வெளியோட ம். ஒரு பேலன்ஸை வந்து உங்களுக்கு சொல்லுது, எந்த மாதிரி சமரசம் ஏற்படுத்தணும் ம். அப்படின்றது. அதான். சரிங்களா? ஸோ நீதி செங்கோலில் எப்படி இருக்குன்றது ஒரு வர்ணனையாக நம்ம எடுத்துப்போம் இந்த பாடலை. ஆமாப்பா. அப்போது உள்ளும் புறத்தும் ஜெனட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ம். எபிஜெனட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ம். அப்படி கூட வச்சுக்கலாம். ம். இல்லை ம். அகத்தை நோக்கி இருக்கிற பயணமாக இருந்தாலும் சரி, ம். மனசு நோக்கி, ஆமாம் ம். ஐ மீன் ஆன்மாவை நோக்கி இருக்கிற பயணங்களாக இருந்தாலும் சரி, மெய்ஞானங்கள வழிகளாக இருந்தாலும் சரி, ம். புறத்து நோக்கி இந்த சயின்டிஃபிக் வழியாக இருந்தாலும் சரி, 2 வழியாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, ம். எனக்கு வந்து கருணை அமுதம் ஊட்டும். எனக்கு ஸ்டாப்பேஜே கிடையாது. என் தலைவர் பஸ் ஸ்டாப்புக்கு இஷ்டம் போய் ரயில்வே ஸ்டாப்பு இது மாதிரிலாம் வச்சா கூட ம். ம். அவரோட கருணைக்கு மட்டும் ஸ்டாப்பே கிடையாது. ஷாப்பிங்கே கிடையாது. சரிங்களா? அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்றது மாதிரி எனக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, ஊற்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஊட்டும் அன்னையே. ம். அந்த நியூட்ரிஷன் சப்ளை ம். கொடுத்துக்கிட்டே இருக்கு. ம். அப்படிதானே? ஆமா ஆமா. ஸோ அந்த அன்னைன்னும் போது உங்களுக்கு என்ன புரியுது? ம். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் ம். சாப்பாடு இல்லாமல் நீங்கள் அலையும் போது உங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சுலேருந்து ஆமா. உள்ளும் புறத்தும் நான் வந்து வெளிநோக்கி நான் வந்து போய் நான் வெளி வாழ்க்கையை நல்லா இது பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ம். சரிங்களா? ஸ்பேஸ் ஷூட்டுன்ற மாதிரி ஸ்பேஸ் ஃபுட்டு. ம். சரிங்களா? அமுதம் ஊட்டும் அன்னையே ம். ஓதாது. அப்போ கருணை வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபுட்டு. ஸ்பேஸில் கூட போயிடாது, சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போகணுன்னா கூட அந்த கருணை தான். இப்போ சில பேர் சமஸ்கிருதம் வந்து ஸ்பேஸில் பேசலாம், ம். அந்த ஃபோனானிக்ஸ் இது ஓட்டும் அப்படின்னா கூட கருணை லாங்குவேஜில் இருக்கிறது தான் எந்த ஃபோனாலும் ஓட்டும். ஓட்டும். சரிங்களா? ஸோ அதனால் ம். ஓதாது உணரும். ம். எதை நம்மளுக்கு ஓதணும்? ஓங்கார இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். எப்படி ஓங்கணுன்றதை நம்ம வந்து இப்போ படிக்கணும்ல. அது வந்து ஓதி ஓதி உணர முடியுமா ஓங்குற விஷயத்த? ம். ஒரு லிமிட் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ தான் அளக்கக்கூடிய இது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் அளந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். உள்வாங்கலாம். ஓங்காத ஒரு சாரி உங்ககிட்டே இருக்கிற ஒரு இதை ஆமா. நம்ம என்ன பண்ணுறது, எப்படி உணர முடியும் அப்படின்னா ஓதாத தான் உணர முடியும். ஓதாத உணர முடியும். அதுவும் வந்து நல்லா அனுபவத்தில் தான் நம்ம அதேவா மாறணும். நல்லா செய்து 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 அந்த நல்லதெல்லாம் பெற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அது உணர முடியுது ஒழிய. இதை யாரால தர முடியும்? அதான் இறைவன் தான் அருளால தான் அன்னை. தர முடியும். அன்னை அதான் உதவும் அன்னை. அதனாலதான். சரிங்களா? ஏன்னா அன்னைக்கிட்டே வந்து அது எப்படி இது பண்ணணுன்ற அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆமா. ஓதணுன்றது தெரியும். ஊற்ற எடுக்குதுங்களா? ஓதணுன்றது அவங்களுக்கு நல்லாவே, ஏன்னா அந்த வேதாகமத்துப்படி அவங்க பாடியில் எப்படி இப்படிலாம் நடக்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆ ஆ. பட் அது வந்து இப்போ எனக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இல்லை. இப்போ ம். எனக்கு அந்த பிடிப்பு எப்படி வர வைப்பாங்க அன்னைக்கு தெரியும். அது ம். அன்னைக்கிட்ட அந்த ஃபார்முலா இருக்கு. ம். சரிங்களா? அது சாப்பாடாக கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? ஆண்டாம் பெரிய கருணையாளன்ன்றதுனால எப்படி அது பாட்டா எப்படி வச்சு எப்படி பொருந்தணுன்றதுக்கு ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்காரு.
எல்லா செயலும் அவர் செயலா இருந்தாலும் அன்னைக்கு உண்டான செயல் இப்படி இருந்தாதான் அந்த அது அது அப்படியே வந்து இணையும். அது ஒரு மதர் நேச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க ஆமா வகுத்து கொடுக்குறாரு. இப்படி இப்படி வகுத்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம எப்படி மதர் நேச்சர் வகுப்போம், அதான் தாய் இப்படி வந்தாங்க, அவங்களுக்கு இவங்க ஊட்டினாங்க, அவங்களுக்கு அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே ரியாக்ஷன்ஸ் வச்சு சொல்றேன். அது இன்னும் மேல வந்து மேல் இதுல இருந்து பார்க்கும்போது இன்னும் அது அதிக தீவிரமா நல்லா இன்னும் நல்லா வச்சு செய்யறோம். அது ஏன் வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இது அப்படின்னு சொல்ல வருது. சில வீக்கெண்ட்ஸ் அதை நம்ப மாட்டாங்க, ஆனா அவங்க ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்க அதை இது பண்ண ஈகோ சென்ட்ரிக் அப்படின்றவங்க கேட்டா ஒரு ஈகோ இருக்குது போனா இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஈகோ ஃபுல்லா அழிஞ்சிச்சுன்னா உங்களோட நான்ன்றது தெரியாம போயிடும்ல. நீங்க அந்த மாதிரி ஒரு பிளாங்கா இருக்கணும்னா வேக்யூமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களோட தன்மை ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்ல. ஸோ அந்த தன்மை எப்போ காட்ட போறீங்க? அப்போதான் வந்து தனி ஸ்பெஷாலிட்டின்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தவங்க நீங்க ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது தான் உங்க ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. இன்னொருத்தவங்களை அழிச்சு ஒழிச்சிடுறதுல உங்க ஸ்பெஷாலிட்டி வந்து அது நல்லா தான் இருக்குது. வேக்யூம் ஆகாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எம்மனை பார்த்தது அடினுவாங்க சில பேர் கெட்ட பார்த்தியோட சேர்ந்து, சரிங்களா? ஸோ அதனால வந்து ஓதாது அந்த இது வரணும். அது வந்து மம்மியால என்ன பண்ணுது, அந்த உஷ்ணத்தை வந்து கடத்த அதி உஷ்ணத்தை வந்து அது கொடுத்துக்க முடியுது. ஒரு பையன்கிட்ட வந்து காட்ட முடியுது அவங்களால. இந்தா டேடி தானே நீ பார்க்கணும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த உணரக்கூடிய அந்த தன்மையை வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க கண்ணுக்கு கொடுத்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து இது தெரியுமா, அவங்க காசு செலவு பண்ணி என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நான் எகிரி குச்சது இது வந்து எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல கூட நீ போய் பாரு அப்படின்னு தெரியுமா. அதுதான் வந்து அது பெரிய ஒரு ஷேர், சரிங்களா? சரி, அது ஒரு கருணையாக வந்து அவங்க வச்சுக்கிட்டா கூட அடுத்தது கருணை இன்னொரு வாட்டி அது புகுத்துரு. டேடியோட கருணை பற்றி குரோமோசோம்ஸ் எக்ஸ் ஒய்ன்ற மாதிரி இந்த குரோமோசோம் யுத்திகளையும் அதோட அறிவுகளையும் வந்து சொல்லணும்ல. அது வந்து தெல்லும் கருணை செங்கோல் அப்படின்ற மாதிரி அந்த இது கோலை வச்சுக்கிட்டு இருக்காரு. டேடி கோலை வச்சுக்கிறாருல்ல அப்படி இல்லை. அவர் வந்து மம்மி வந்து கோலை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட டேடி கோலை வச்சுக்கிறாரு, சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், கோலையாக இது பண்ணணும்னா கரெக்டாக நம்மளுக்கு இதான் வரும் தெல்லும் கருணை. அப்போ வந்து கிறிஸ்டல் கிளியரான ஒரு மைண்ட் செட் எப்போ வரும், டேடியோட டிசிஷன்ஸ்லேருந்து வருது, சரிங்களா? அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரிசிஷனாக இந்த ஹேண்டில் பண்ணுறாரு. சரி, இந்த நேரத்தில் இது நடக்கணும், கால தத்துவங்களும் அந்த இது இந்த நியர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் டேடி வந்து ப்ரிசைஸ் இது பண்ணுறாரு, சரிங்களா? பண்ணும்போது கருணை செங்கோல் இப்படி தான் இருக்கணும், குடுங்கோலாக போயிடக்கூடாது, பையன் வெடிச்சு உடஞ்சிடக்கூடாது, பிக் பேங் இது வெடிப்புக்கு வந்து இது பண்ணாமல் நல்லா வந்து என்ன பண்ணணும், கருணை நடிப்பு வரணும்ல, அப்படிதானே? அது வந்து நல்லா தெடிப்பாகணும்ல, அதுக்கு ஒரு தளம் வரணும்ல, தளம் ஓங்கு அப்படின்னுவாங்கல்ல. அந்த ஓங்கக்கூடிய தன்மை எப்போ வரணும்னா செங்கோல் செலுத்த செய்த அப்பனே அவர் தொழில் வந்து பார்த்து விடணும்ல. அவர் பண்ண சொந்தக்காரன் ஆக்கணும்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கோ கெமிக்கல் பயாலஜிக்கல் நியூட்ரிஷனல் ஃபங்க்ஷனல் சோஷியல் அப்படின்ற மாதிரி நிறைய லெவல்ஸில் வந்து அதை இது பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, செங்கோல் செலுத்து செய்த அப்பனே செல்வ பிள்ளை யாக்கி என்னுள் சேர்ந்த அப்பனே. எனக்கு அந்த புதுச்சேரி போகும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து நம்மளை சேர வைக்கிறாரு. அது எப்படி சொல்லலாம்னா 2016 அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற அப்புறம் வந்து காலியாகிறாருல்ல, அவரோட உடம்பை வந்து மாற்றிக்கிறாருல்ல. அந்த நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்குது, என் தலைவரோட உடம்பு பயிர்த்து வர்றாரு, அப்போ பயிர்த்து வர்றாரு, அவரு அப்போ பார்க்குறாரு, தெரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தோட இருக்கிற அந்த பாசாந்த காரம் என்ன பண்ணுது, எனக்கு வந்து இது விழுது, ஸ்லாஷ் விழுது, அதில் அது வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸ்லாஷ்னா அடி, அது வரக்கூடாதுன்னு தடை. அடுத்தது ஃப்ளாஷ் இதில் விழுது. ஃப்ளாஷ் வந்து அந்த இதில் நடக்குது. அப்போ வந்து என்ன தத்தெடுத்துக்கிற அனாதியை வந்து எடுத்துக்கிறாரு. அதானே 2014 அது இன்னொரு லைட்டு கொடுத்துருச்சு எனக்கு, சரிங்களா? தெரியும், ஆனால் இவ்வளோ விளக்கமாக இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது.
இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அந்த அனுபவத்துக்கு இன்னும் நம்ம வந்து எனக்கே வந்து நான் அடுத்தவங்க சொல்லும் போது எனக்கே வந்து ரொம்ப ப்ரொசீஜராக தெரியுது. ஆமாம், இன்னும் வந்து அந்த அளவுக்கு நம்ம உய்ய முடியலையே, பரவாயில்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் வேணும், நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத விட எல்லாம் நல்லது செய்வோம். ஆண்டவன் எப்படியெல்லாம் எப்பப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அந்த கருணையால கதை அழகிறது பார்த்துருக்கீங்க, யாருக்கு எப்பப்போ விதை அழகிறது. ஆமாம், ஏன்னா ஒரு நல்லதை வந்து மூடி மறைச்சி வீணா போயிடக்கூடாது. எல்லாரும் தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த அனுபவம் வரணுன்ற அந்த ஒரு செல்வப்பிள்ளை பத்தி பேசிக்காம நல்லா உயர்த்துக்காக இந்த உலகத்துல ஆண்டவன் இவ்வளவுலாம் கருணையாளனா இருந்து இவ்வளவுலாம் அற்புதம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளால எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் செல்வப்பிள்ளை ஆக்கி என்னுள் சேர்ந்த அப்பனே. அப்போ வந்து எனக்கு உடவே இல்லை, வீடு வசதி ஏற்படுத்தி கொடுத்து சரிங்களா, உங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்து, உங்களுக்கு சோஷியலு, உங்களுக்கு ஃபங்க்ஷனலு, உங்களுக்கு இதுக்கு மேலே என்னதான் வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டு கேட்டு பண்ற அப்படின்றதால கருணையோட இது தனிப்பெரும் தலைமை தெரியுங்களா. உனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி வேணுமா, உனக்கு என்ன ரயில்வே ஃபெசிலிட்டி, உனக்கு என்ன இன்ஜினியரிங் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு வந்து இந்த சேட்டலைட் சிஸ்டம் வேணுமா, டெலஸ்கோபிக் வேணுமா, மைக்ரோஸ்கோபிக் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு கொடுத்து எனக்கும் உனக்கும் விஷயத்தை பொறுத்தும் என்ன பொருத்துமோன்ற மாதிரி வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்த அம்பலவாணர் இதுக்கு போகுது அந்த பாடல். இப்போ ஆரம்பிக்கலாம், அடுத்த ஆரம்பிப்போம். அம்பலவாணர் அணைய வருகைன்னு ஒரு பாடல் வருது அடுத்த செஷன். இதில் வந்து இது நம்மளோட செஷனில் அடுத்த செஷன் கிடையாது, அவரோட அடுத்த பகுதியில் அம்பலன்னும் போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஃபோர்ஸ் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் ஃபோர்ஸ் ஃபீல்டு அது மாதிரி இருக்கிற அந்த வானர். அதுக்கு பேர் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு சமய சொல்ல ஆக்கிட்டோம். ஆமா ஆமா, அதை எடுக்கக்கூடாது. ஒரு சமய சொல்லு, அம்பலம்னா சமய சொல்லு, சிதம்பரம்னா சமய சொல்லு, இப்படி எல்லாம் தெரியாம மக்கள் மாட்டிட்டு முழிக்கிற முழிப்பு இருக்கே அப்பா பாப்பா. ஆமா, ஐயோ, ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப போனா அப்படி இருக்கும் போது கொஞ்சம் நஞ்சம் நம்ம தெரியாத போது நம்மளுக்கு தெரியல, ஆமான்ற மாதிரி அவங்களுடைய பிரயாணிக்கும் போது நம்மளுக்கு இருந்து உணர்ந்து கொஞ்சம் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் மாறிட்டோம்னா அவங்க பண்றத நம்மளால பாவமா இருக்கு, தவிப்பா இருக்குப்பா. பக்தின்ற பேர்ல அவங்க பாவம். நம்மளும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். ஆமா, அதை நினைச்சு இன்னும் கவலை, ஐயோ நம்மளாம் இப்படிதான் இவ்வளவு கேவலமா வாழ்ந்துருந்தோம். இனிமே அடுத்து உங்களுக்கு இது உணர்றதுக்கு எப்படியோ நம்ம வழி பண்ணி கொடுக்கணும். மத்தவங்க செய்யறதுக்கு சீக்கிரமா நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்து அவங்க சீக்கிரம் உயர்த்துக்கு அணைய வருகை ஹெல்ப் பண்ண வராரு. அதான் அபியூஸ் நடந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஹக் பண்ணி வந்து அந்த அபியூஸ் வந்து சொல்லிட்டு. அதான் நேற்று எங்க பெரியம்மா உதவி பண்ண போனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப ஆமாம், அதனால கீழே விழுந்தவங்க நம்ம ஏன் நிக்க வைக்கணும், அப்போ பாவமா இருந்துச்சு, நடக்க வைக்கணும், நடிக்க வைக்கணும். அடுத்த வருஷம் நான் இருப்பேனும் இல்லையா, ஏண்டி விடுமா, தடிக்க வைக்கணும், கருணையால இங்க கொண்டாடு அப்படி இப்படின்றாங்க. அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, கல்வி படிக்க வைக்கணும், தாபம் அவங்களுக்கு வாழ்க்கை. ஆமா, அது அவங்களுக்கு புடிச்சு அவங்க வந்து காய போட்டுருச்சு. எப்படியோ இப்ப பாரு, அவங்க அவ்வளவு நல்லா அவங்களுக்கு அந்த ஆன்மீக திறனும் முதல்ல இருந்து இருக்கு. அதை அப்ப நான் சொல்லி இப்ப போகும்போதெல்லாம் சொல்லுவேன், தெரியுமா உங்களுக்கு ஆண்டவன் அவங்க வீட்டுல இருந்து படம் எடுத்து போகும்போதெல்லாம் நான் சொல்றது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கிட்ட இருக்கு வடலூர், உங்களுக்கு ஆண்டவன் அருள் எப்பேற்பட்ட அருள் உங்களுக்கு அனுபவத்திலயும் கொடுத்துருக்கான், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டீங்களே பெரியம்மா, இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா. எங்க அம்மாவுக்கும் இருந்துச்சு அந்த அனுபவம், கடவுளுடைய ஆற்றல் அனுபவம் இருந்துச்சு, கொடுத்தாரு. ஆனா அதெல்லாம் நீங்க சரிய வர பயன்படுத்திக்காம இந்த பாசாந்தகாரமா ஏதோ சொல்றாங்க, இதுல போட்டு திணிச்சு தேவையில்லாமலாம் ஆக்கி நீங்க வந்து நூலா போயிட்டு இருக்கீங்களே, அவங்களையும் உய்ய வைக்க முடியல, நீங்களும் உய்யாம போறீங்களே அப்படின்னு சொன்னா என்னடி பண்றது. அதெல்லாம் எங்க பெரியவங்க சின்னவங்க கற்றுக் கொடுக்கல, இதோட எங்களுக்கு அப்படியே முடிச்சுட்டு வேண்டி என்ன பண்றது, பழகிட்டோமா, இப்போ இதுதாண்டி அப்படியே முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண சொல்ற அப்படின்றாங்க. பாவமா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அம்பலவாணர் வருவார், நீங்க கவலைப்படாதுன்றதால அணைய வருகை கருணை நடன் செய்பவரே அணையவாரீர், அன்பர் குறை தீர்த்தவரே அணையவாரீர், தருணம் இது விரைந்து என்னை அணையவாரீர், சத்தியரே நித்தியரே அணையவாரீர், இருள்
நிறைந்தார்க்கு ம், அறிவு அறியீர் அணையவாரீர், ம், என்னுடைய நாயகரே ம். அணையவாரீர் அணையவாரீர் அப்படின்னு சொல்றது. அங்க நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க அவங்களுக்கு ஒரு பாடம் எடுப்போம்னா அவங்க ஒரு கிளாஸ் விளக்கேற்றி வச்சிருவேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு அவங்க ரெக்கார்டு கேட்பாங்க, அவங்களே தூண்டும். இதுக்கு ஏதாவது கேட்க தோணும். இப்போ நம்ம இதுக்கு சாலாம் எடுக்க போகும்போது அவங்க உங்களுக்கு கேட்க தோணுச்சுல்ல அவங்களுக்கு ஆமா விவேகானந்தத்துக்கு, ஆமா ஆமா சரிங்களா? ம். அவங்களுக்கு வந்து திலக அவங்களுக்கு அவங்க நல்ல வேலை எல்லாம் ஹெல்ப் பண்ணி பேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. போய் அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க நெருப்பு வந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ம், அந்த பழைய நெருப்பு வந்து அவங்களுக்கு அந்த பதிவெல்லாம் மாறணும். ம், அந்த உஷ்ணம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புது அரசாட்சி வந்து அது என்ன பண்ணணும், ம். அது போட்டு கரு நல்ல கருவா மாறணும். ஏதோ ஒரு அவங்க காலமூனி எதையும் வந்து நல்லா வித்தியா தத்துவங்களும் நல்ல விசாலமா கருவா நம்ம மாத்திக்க கூடாது. கடவுள் நம்மளுக்கு நல்ல கருவா உருவாகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆமா, சாலா போட்டுட்டு இருக்காரு. சாலாது அடிச்சு சொன்னா கூட உரத்தெல்லாம் நம்ம மலமாக்கிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா விசாலமான ஒரு மேடுக்கு போகணும் தெரியுமா? அதான் அதான். ஸோ அந்த மாதிரி தான் இது ஏற்படுறது. ம், அந்த விசுவா அந்த இதுவா குருக்கெல்லாம் நம்ம பேர் வாங்கிட்டோம். ம், அந்த வித்யா குருவோட நம்ம நல்லா அதிக தத்துவத்துக்கு நம்ம ஏறணும், தெரியுதுங்களா? ம், நல்ல கருணை நடான் செய்பவரே. ம், இது வரைக்கும் கருணை நடான் செய்பவர் நிறைய பேர் வந்து அதை ஓதி இருந்தா கூட ம், இவருக்கு ஓதாது உணர்ந்த ஒரு இதை சொல்றாரு. இதே தான் சேம வார்த்தைகளை சொல்றாரு, கருணை ரொம்ப சொல்றாரு. பட் இவர் வந்து எப்படி பண்றாரு, ம், அன்பே சிவோன்ற அந்த லெவல்ஸுக்கு இன்னும் ஈக்குவேட் பண்ணல. ம், அன்புருவம் பரசிவத்துக்கு தான் வந்து அந்த ஈக்குவேட் பண்றாரு. ம். அது அவர் பரவ தத்துவத்தில் இருக்கும்போது அது அன்புக்கு வர்றாரு தவிர, பரவாத நிலையில வந்து அனாதையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, கருணை நடனம் செய்பவர், தெரியுங்களா? நல்லா அருமையா உணர்த்துறாரு பாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நல்லதான் இருக்கும், ஆமா. ஏன்னா நல்லவர் இல்ல. எவ்வளவு இனிக்குது, எவ்வளவு அப்பா அப்பா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அவரு அதான் கரெக்டா நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து என்ன சொல்றாரு. அதான் அறிவியலுக்கு சம்பந்தமானது. அதான் கடவுளை வந்து எவ்வளவு நம்ம வந்து நெருங்கணும்ன்றது, எவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றது நம்ம ஒருத்தரும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிவு விளங்கிக்கிட்டா ஏன்னா நம்ம எவ்வளவு தலைமை எல்லாமே ஆனந்தம் பண்ணலாம். நம்ம தலைமை நம்மளை தாங்கிட்டு இருப்பாருன்றது அவ்வளோ இது அவர் கான்ஃபிடென்ட் வளரணும், சரிங்களா? எந்த விதத்துலயும் நம்மளை வந்து இது பண்ண மாட்டாரு. ஆமா. அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு இயங்க முடியும். பரசிவமே நம்ம வந்து அன்புக்கு வலியுறுத்துறாரு. அப்புறம் கருணை அந்த இது வந்து எப்படி அது சொல்லுப்பா, இன்னொரு முறை சொல்லுங்கிற மாதிரி நல்லா. அது பரவற நேரத்துல இருக்கிறது வந்து அன்பு. ம், பரவாத அனாதி நிலைமையில இருக்கும்போது ம், ம். கருணை கருணை நடன் செய்பவரே, அதான், அதான். சரிங்களா? ஆமா, அது கரெக்டா பார்த்தவர் யாரு, ஆமா. அது அனுபவிச்சவரு நம்ம ராமலிங்கம். அனாதியை கவனிச்சவர், ஓதாது கவனிக்கிறார், சரிங்களா? நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிள்ளையார்னு யாருன்னானே தெரியாம நம்ம அலைஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி என்ன பண்றதுன்னே தெரியாம வெறும் உடம்புக்கு சத்துவானது சமைச்சு வச்சு பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட என்ன அவரு உடம்புக்கு மட்டும் சத்தை கொடுத்துட்டு இருந்தா போதாது. நம்ம ஆன்மாவுக்கு சத்தை கொடுக்கணும் போது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். உடம்பு பசை வரணும். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்துச்சு. இதை வந்து இந்த சடங்கு சமுதாயமா செய்தா நம்ம எந்த ஜென்மத்திலயும் எந்த காலத்துலயும் நம்ம தெரிஞ்சுக்க போறது. நீங்க பசைச்சுனே இருந்தா மட்டும் போதாது. ஆமா, பசைஞ்சு பசையணும். பசை ஒட்டுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும்ன்றது நம்ம ஆமா, நல்லா அதுக்கு ஏத்த மாதிரி பக்குவம். இப்போ அந்த பிண்ட தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ மண்ணை மட்டும் களிமண் பசைஞ்சு நீங்க வந்து பண்ணிட்டா போதாது. அதுக்கேற்ற உஷ்ணங்களும் அதுக்கேற்ற உரிமை கொடுக்கணும், அது எப்படி நம்ம வாங்கணும்ன்றதும் நம்ம இப்போ சத்தியத்தை கத்துக்கிறதுக்கு காலம் கணிஞ்சு வந்துருச்சு. ஐயா சொல்ற மாதிரி சடங்கு சமுதாயத்தெல்லாம் தூக்கி போட்டு என்ன பூஜைன்னா என்ன, எப்படி நம்ம கருணையா இருந்து எல்லாருக்கும் நன்மை செய்தா அது தன்னால வந்து அந்த பசை நம்மளுக்கு ஒட்டிக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அந்த இது இருக்குல்ல, கரெக்டா நம்ம செதுக்கணும். அதாவது கருணை நடன் செய்பவரே, எனக்கு வந்து அணைய வரையில எனக்கு வந்து என்ன பண்ணணும், அது கரெக்டா ஒரு இது பண்ணிக்கணும், அணையணும். அப்பதான் கரெக்டா அது பானை. எல்லாருமே நம்ம அவர் பிள்ளையா தான் இருக்கோம். அந்த பசை அவருடைய பசை நம்மளுக்கு ஒட்டுற அளவுக்கு நம்ம பண்ணிக்காம நம்ம மலத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது நம்ம ஒவ்வொரு அது கரெக்டா ஒட்ட மாட்டேங்குது. மலம் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா அது உடஞ்சிருது. கரெக்ட், சரிங்களா? அதை எல்லாரும் புரிஞ்சு கரெக்டா ஒட்டிக்கணும். அதனால ஒரு வந்து சத்திய சாரி சுத்த அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த மலம் இல்லாததால சுத்த வேதாந்த சுத்த சித்தாந்த அப்படின்ற மாதிரி அந்த சில பேர் நாலந்த அப்படின்னுவாங்க. நாலந்த யூனிவர்சிட்டி தான் அந்த டாப்பிக்னா கூட எனக்கு அந்த புதுவை பழகைகள் எப்படின்னா சடாந்த நானந்த இல்லாத நலம் பெற எனக்கு தானந்த அப்படின்னுவாங்கல்ல, தானந்த யூனிவர்சிட்டியா அது வந்து எனக்கு இது விளங்குச்சு, தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி கருணை அந்த அணைய அவர் அணைஞ்ச அணை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு தானந்தத்துக்கு போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுது, அன்பர் குறை தீர்த்தவரே. அப்போ அன்பு அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் பரவணும்னு ஆசைப்படுவாங்க.
ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க குறை வந்து தீர்க்கிறாருன்னு என்ன அர்த்தம், இவர் ப்ரோ ஜென்ரேஷனாக இருக்கணும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அது கரெக்டாக தெரிஞ்சவொடனே என் பேரே மாற்றிட்டேன். சரிங்களா? வீக்கனுக்கு வந்து ப்ரோ ஜெனரேஷனாக இருக்கணும்பா. எக்ஸ்டென்ஷனாக இருந்தது என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஜெர்மினேஷன் பண்ணணும்னு பார்ப்பீங்களா இல்லை எல்லாத்தையும் டெர்மினேஷன் பண்ணணும்னு பார்ப்பீங்களா? அப்படின்ற மாதிரி தான் என்னோட இது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த அன்பர் குறை தீர்த்தவரே கரெக்டாக ஜெர்மினேஷன் பண்ணுறவரே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அது ஜெர்மனி அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ படுகொலை. சரிங்களா? கரெக்டாக ஒரு எல்லாத்தையும் மாற்றி கேத்தி இப்போ ரெடி பண்ணி தேத்தி இப்போ அந்த இழப்பீடு வரக்கூடாது, எல்லாத்தையும் சமரச பேச்சுவார்த்தை நல்லா ஓரளவு வளர ஆரம்பிக்குது. இந்தியா ஆளுங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு சமரச பேசி விடுங்க அப்படின்ட்டு. நான் நடத்தும் நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேணா நான் பேசணும். ஏன்னா நம்ம தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கிறதுனால கடவுள் இருக்காருன்றது தெரிஞ்சு கடவுள்கிட்ட நம்ம நல்லவங்களாக இருக்கணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை ஒழுங்காக ஒட்டிக்க மாட்டேன்றோம். மறுபடியும் இந்த அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஓரளவுக்கு வந்துட்டு போதுன்ற அளவுல நம்ம நிற்கக்கூடாது. வடலூர் சர்வதேச மையம் வரும்போது எல்லாருக்கும் மீண்டும் வேண்டும்ன்ற ஒரே இது ஆண்டவன் தான் வேண்டும்ன்ற அந்த எண்ணத்திலேயே இருக்கணும் நம்ம. அப்பதான் நம்மளுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஊடுருவி நல்லா நம்ம நல்லா கேட்டுக்கலாம். அனைவரே போது இந்த சர்வதேச மையம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே சமரசம் நல்லா ஏற்படும். ஸோ அதனாலதான் இங்க இருக்கிற போர் கீரெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வீடு கிடெல்லாம் அழிச்சுக்கிட்டு கதி இல்லாதவங்க மாதிரி எல்லாரையும் இது அந்த மாதிரி எல்லா வளமும் கருணையில கொடுத்துருக்காரு ஆண்டவன். எல்லா நாட்டுலயும் எல்லாத்துலயும் அங்கங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் அங்கங்க சிறப்பா இருக்கு. அதையெல்லாம் எப்படி இன்னும் சிறப்பா ஓங்க வச்சுக்கணும், எப்படி அதெல்லாம் நல்லா ஆண்டு நம்ம அனுபவிக்கணும். அதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. கடவுளோட அனுபவிக்கணும். நம்ம கடவுள் இல்லாம அனுபவிச்சா ஒரு சுவையும் இல்லை. எல்லாம் கலகமாவும் எல்லாம் கலை இழந்து என்ன ஆயிடுது, எல்லாமே கடவுளை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றது ஒரு இது இருக்கு. ஆமா, கடவுள் வந்து எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு போற கடவுளை நீங்க யூஸ் பண்றீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. இல்ல எல்லாத்தையும் வந்து திருத்தி பக்குவப்படுத்தி சும்மா ஒரு சின்ன சக்தி இருக்கிறதுல எல்லாம் போய் ஒழிஞ்சிடாதன்னு ஐயா கரெக்டா சொல்றாரு. சாகாத தன்மைக்கு எடுத்துட்டு போயிட்டு நோகாத தெரிஞ்சுக்கணும், உள் வேகாத அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்க போகாத தண்ணீர் கடவுளே வணங்க ஆரம்பிக்கணும். இனிமே அதனாலதான் என்ன பண்றாரு பசங்க இனி வர்ற ஜெனரேஷன் எல்லாம் கடவுள்னா சுத்தமானவர், கருணையாளர், சுகாதாரமானவர், எல்லாமே சுக ஆதாரம். சரிங்களா? அப்ப கரெக்டா வந்து நம்ம என்ன பண்ணுது, ஆமாப்பா இதெல்லாம் உணர்ந்துதான்ப்பா நம்ம கடவுள் வழி சுதந்திரம் ஃபுல்லா நம்மளுக்கு சொந்தக்காரனா ஆகி விட்டுரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சு நல்லா மேன்மை போயிடுவோம். இப்போ வந்து இப்படி தடுமாறிக்கிட்டு பல நாள் கொஞ்சம் நல்லதை செய்துட்டு சில நாள் கொஞ்சம் தீமைகளை செய்துக்கிட்டு அப்படியே இப்படியே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம திணறிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் போய் சுத்தமா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு திணறு தாங்க முடியாம டப்புன்னு ஒரு கால் தூக்கி எனக்கு வந்து தூக்கிட்டாரு பிடகத்துல. சரிங்களா? எங்க இவன் திணறவே கூடாது, கொஞ்சம் கூட நல்லா உணரணும் அப்படின்ற மாதிரி நல்லா வேணும். நல்ல எண்ணங்கள் பாஞ்சு நம்ம கடவுள் வேணும்னு நினைக்கும் போது நம்ம அந்த கரெக்டா நம்மளுக்கு தெரியுது. தீயதுல நம்மளால திணற முடியல, நல்லதுக்கு வந்துடணும்னு தான் தோணுது. கடவுள் வேணும், கடவுள் பக்கம் தான் நம்ம இருக்கணும், கடவுள் இயல வாங்கிக்கணும். நம்மளுக்கு நடு ரோட்ல மண்டையை வச்சு இது பண்ண கூடும், கருணையா நம்மளுக்கு உணர்வு இவன் திணறக்கூடாது. தெரியுங்களா? அதனால என்ன பண்ணுறது, ஹெல்மெட்ல நல்லா ஸ்ட்ராங் பண்ணி எல்லாமே கரெக்டா திணறாம என்ன பார்த்துக்கிட்டு அந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தலைவனுக்கு. தெரியுங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு குறை தீர்த்தவர் நல்ல சஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஜென்ரேஷன் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்துட்டே அப்படி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி தருணம் இது. டைம் லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா மெர்ஜிங் பண்ணணும். டைம் ஒரு லெவலில் போயிட்டு நான் வந்து தனியாக போயிட்டு அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, ஒரே டைரக்ட் பண்ணணும். சரிங்களா? வளராரு அவர் கொடுத்த டைம்ல என்ன பண்ணிட்டாரு, தர்மத்தை வந்து கரெக்டாக இங்கே நல்ல நாட்டை பார்த்தாரு. ஏழைகளுக்கு வந்து கரெக்டாக பணக்காரங்க உதவி பண்ணணுன்றதுக்காக அவங்க நிலைங்களை வந்து என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு நல்லா குதுகலிக்கிட்டோன்றதுக்காக பண்ணி கொடுத்தாரு. இன்னும் அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சர்வதேச மையம் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து அவங்க எடுத்த நெருப்பையும் இருக்கிற அந்த பொறுப்புகளையும் ஷேர் பண்ணிக்கிற அளவு வந்துருச்சு. இல்லை பாண்டிச்சேரி அரசு வாங்கிச்சோ இல்லையோ எனக்கு அந்த விஸ்வாசத்தில் வந்து நல்லா காட்டிட்டாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆதி காலத்தில் நான் போன அந்த பஸ் இருக்குல்ல, இங்கேருந்து பெங்களூர் போகிற பஸ், அந்த பாதைகள் அதெல்லாம் வந்து இப்போ இதுவும் ஒரு சஸ்பென்ஷன் எப்படி வளர்ந்துருச்சு அந்த பஸ்ஸஸ்ல. பிஆர்டிசி வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பஸ்ஸில் நோக்காது. அது விளாகர்லாம் சொல்கிறாங்க, முன்னாடி நம்ம போகும்போது கொஞ்சம் பயணம் கஷ்டமாக இருக்கிறது இல்லை, இப்போ பயணம் நல்லா ஈஸியாகிடுச்சு. சரிங்களா? ஸோ அதை வந்து சொல்லிக் கொடுப்பாரு கடவுள். பாருங்க இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வசதி நான் செஞ்சு கொடுத்துட்டேன்,
அவங்க இந்த மாதிரி இங்கே இப்போ பெங்களூரில் இருக்கவங்க சரி அவங்களாம் இங்கே வரலாம்ல. ஏன்னா புனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இது பண்ணணும், விசிட் பண்ணணும். எல்லாரும் மேட்டுக்குப்பம் வரணும். ஆரோவில் வராங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அது இதுன்னு நம்ம அப்படியே பெருசா அது பெருமையா நினைக்கிறோம். நம்ம மேட்டுக்குப்பத்தை வந்து எதுலயும் ஒரு கணக்குலயே வச்சுக்காம இருக்கோம். அதான் நான் சொல்றேன், பெங்களூர்ல இருக்கவங்க வந்து ஆரோவில் வந்தாங்கல்ல, கணக்கே என் பெரும் வழக்கேன்றாரு. அங்கதான்பா எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. அதான் இந்த ஆரோவில் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அங்க வரைக்கும் வராங்க. பட் இந்த ஆரோ யாரு கொடுத்தது, அந்த வில்லை யாரை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வந்து என் தலைமை கரெக்டா ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. சரிங்களா? தருணம் இது விரைந்து என்னை அணையவாரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டான டெசிஷன் வந்துட்டு போல இருக்கு. நானே எனக்கு கரெக்டா அந்த டிஃப்ளெக்ட் பண்ணாமல் எனக்கு கரெக்டா எல்லாத்தையும் நான் பண்ணு, எனக்கு பெர்ஃபெக்ட்டும் பர்மனெண்ட்டும் பண்ணுன்ற மாதிரி நான் கேட்டவனே விரைந்து என்னை, எனக்கு விரைவு வேணும், விரைவு பெருந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தத்தளிச்சுன்னா வந்து உனக்கு சின்னதுல இருந்து அந்த விரைந்து விரைந்து ஐயா சொல்றாரு, அது எப்படிதான் உனக்கு பொருந்துச்சுன்னு தெரியல. நீ சின்ன பிள்ளைல இருந்தா பேச்சுல கூட அந்த விரைவு கடை. ஆமா, அந்த விரைந்து விரைந்து செய்வ எது இருந்தாலும். ஒரு பிரயாணம் பண்ணோம்னாலும் இந்த சாதா பஸ் அது இது பிடிக்காது. ட்ரெயினும் பயணம் போகணுன்னா கூட விரைவு பேருந்துல, அதையும் விரைவு ரயில்ல தான் ஏறுவேன். அதெல்லாம் உனக்கு அதுக்காக ஒரு 2-3 சண்டை அதெல்லாம் இருக்குதான். அது ஒரு வகை சொல்லிட்டேன்னு. இந்த ட்ரெயின்ல நீ போகும்போது கூட ஏன்பா நம்ம பொருளாதாரம் இவ்வளோ இக்கட்டா இருக்கும் போது ஏன்பா சூப்பர் ஃபாஸ்ட்ல எல்லாம் போகணும், நம்மளுக்கு பேசஞ்சர்லயே போகலான்னாலும் நீ மாடலை பிடிச்சி அடம் பிடிச்சி அதுலதான் போகணும்னு ஒரு முறை நம்ம இது யாத்திரா போகும்போது சண்டையே வந்துருச்சு. சொல்லிட்டேன், நீ மெட்ரோ கிரேட் வந்து இட்டுட்டு போனேன் நானு. ஆமா, நம்ம மெட்ரோ கிரேட் ஆகணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட லெவல்ஸுக்கு போடுறதால எனக்கு ஆசை. இன்னும் இந்த ஸ்லோவான லெவல்ஸுக்கு நம்ம போகலாம். நம்மளுக்கு பிசினஸ் இல்லாம இருந்தாலும் நம்ம வந்து மெதுவாக போகலாம். பட் பிசினஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக தான் ஆட்டும். பிசினஸ் கிளாஸ் தனியாக இருக்கு. சொல்றேன்னா எனக்கு அந்த இதெல்லாம் இப்போ சொல்ல வரல, எனக்கு தெரியல, புரியல. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐயா சொல்றாருல விரைந்து விரைந்து நல்லதெல்லாம் நம்ம சீக்கிரம் பிடிச்சிது, நம்ம வீண் காலம் கழிக்க கூடாதுன்னு சொல்ல வர்றாருல்ல. அந்த மாதிரி உனக்கு தனியா அந்த ஒரு எக்ஸாக்ட்லி அதை நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. அந்த பிசினஸ் கிளாஸ் தான் நான் பிரீமியம் டிக்கெட் இருந்தேன். சரிங்களா? அந்த பிரீமியம் டிக்கெட்ல தான் நான் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வரையும் கிடைச்சிச்சு. பிஹெச்டி எந்த தொல்லையும் இல்லாமல் அது ஒரு செக்யூரிட்டி மாதிரி கிடைச்சிருச்சு. ஏன்னா அடுத்த வாதியார் ஐயோ இவங்ககிட்ட நம்ம ஏற்று பேசிட்டோமே, இவங்க நம்மளை சேர்த்துக்காம இருக்க மாட்டேன்லாம் கிடையாது. அரசு கரெக்டாக அந்த இது நடந்துச்சு, உனக்கு இவங்க தான் நீ வந்து அந்த இதை அனுபவிக்கலாம் அவங்க லேபில் போயிட்டு அப்படின்ற மாதிரி. எனக்கு லேபே வந்து ஒரு பெரிய இதில் தான் கிடச்சிச்சு, ஃப்ரீடமில் தான் கிடச்சிச்சு. தடுத்து யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுச்சு லேபு. ஸோ லேபில் நான் வந்து பண்ண நல்ல வேலை ஆராய்ச்சிகள்லாம் வந்து எனக்கு நல்ல திறந்து விட்டுச்சு. பண்ணிக்கிட்டே எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, விரைந்து எண்ணெய் நீ வந்து நல்லா சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும், நீ வந்து நல்லா ஸ்டடி டிசைனும் எல்லாம் கரெக்டாக இது பண்ணு, இங்கே இருக்கிற கருவிகள்லாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு நல்லா பண்ணு. நீ வந்து ரொம்ப மட்டமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண பார்த்துல நீ ஒரு பெரிய இதுக்கு வரணும், வட்டத்துக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை, என் திட்டம் அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக எனக்கு இது பண்ணி இட்டனம் அப்படின்ற மாதிரி நட்டமே புரியுன்ற மாதிரி எனக்கு அதுதான் எனக்கு நான் இதுவாக தெரிஞ்சு. சரிங்களா? நட்டாட்டில் கை நடுவு விடாம எனக்கு வந்து எப்பவுமே கையை வந்து எனக்கு இதில் கோத்துக்குச்சு. சரிங்களா? அதனால சத்தியனே நித்தியரே மரியாதை நேன்றது விட்டுட்டாரு இப்போ ரே, ஏன்னா இது ஒரு மரியாதை. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த இவர் சத்து எனக்கு நியூட்ரிஷன் லெவலாக எனக்கு சத்தை கொடுத்து எனக்கு உண்மையை போதிச்சிருக்கு. சரிங்களா? நித்தியரும் போது அந்த சத்தியை வச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே வந்து இதுவே நிலையா இருக்க முடியும்ல. பெர்ஃபெக்ட் பெர்மனெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி பெர்மனன்ஸாவும் என்னால் இருக்க முடியும். சரிங்களா? நிலையே நல்லா இருக்க முடியறதால அணையவாரி எனக்கு அதை எனக்கு பேட்ச் பண்ணுங்க, கரெக்டாக எனக்கு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கூப்பிடுது அணையவாரியர். ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அணைஞ்சாங்கன்னா என்ன ஆகிடும், சத்தியர் என்ன பண்ணுறாங்க அவங்க, நாங்கள் வந்து பாருங்க இந்த மக்களுக்கு சத்தை கொடுக்குறோன்றது, இவங்க வந்து தாயாக பார்த்துக்குறோம், சேயாக பார்த்துக்குறோம், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, சத்தியத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணால் கூட இல்லைங்க நீங்கள் வந்து இப்படி இது சத்தியம் கிடையாது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நித்யானந்தம் என்ன பண்ணுறாரு, நித்தியர் நான் தான் இங்கே பார்த்துக்க எல்லா சத்தியத்தையும் நான் வர வைக்கிறேன், எல்லா சத்தியங்களையும் நான் தரேன், எல்லா பவர்ஸும் அப்படின்னா அவர் கூப்பிட்டு போயிட்டு அங்கே சிலைகளை தொடங்கி வச்சுட்டோம், அங்கே இருக்கிற இதே கழுவு விட்டுக்கணும், அங்கே இருக்கிற கருமா அவங்களாம் பார்த்து நீங்கள் இது அவங்க கிட்ட நெருங்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வர்ணம் இருக்குது அப்படின்ற மாதிரி வர்ணம் இது பார்க்கும்போது ஐய அப்படின்ற ஒரு இது வந்து கரெக்டாக அந்த தருணத்தை காட்டி என் தலைவன் இது பண்ணிட்டாரு.
அதில் நான் ஈடுபடக்கூடாது அப்படி மாதிரி கரெக்டாக அந்த ஃபோன் வந்து டாய்லெட்டில் ஊதுருச்சு. ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் தான் அவங்க வச்சிருக்காங்க. அதான்ப்பா அந்த ஒரு மாதிரி குழப்புற மாதிரி அங்கே இதையும் சொல்கிறாங்க. என்னது பாம்பு வந்து விஷம் கக்குற ஜீவன் தான், ஆனாலும் அது மேலேயும் இறக்கம் வைக்கணும், அதுக்கும் நம்ம கருணை பாம்பாவே வளர்ந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதுவும் ஒரு பிறப்பு எடுத்து அதுவும் ஒரு பாவம் செய்தான் ஏதோ ஒரு பிறப்பு எடுத்து வருது இல்லை, அதுகிட்ட கூட இரக்கமாயிரு, கனிவாயிரு, தயவாயிருன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒழுங்கா கரெக்டா அது கதை அப்படியுமாலாம் சொல்லி கொடுத்தா யாருக்கும் விளங்காம எதுலயோ ஒரு பாம்பு மாதிரி ஊர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதை இன்னும் நல்லா அது வந்து நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்றதுனால தான் இந்த பாம்போட மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்குது. பாம்பு எப்படி வந்து தன்னோட மூளையை யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு மூளையை நம்மளால யூஸ் பண்ண முடியும். கொஞ்சோண்டு மூளைகளை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற மூளை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம பிரான்ச்சஸ் கால் கையெல்லாம் வந்து நல்லா வளராம இருக்கிற தன்மைகளை பாம்பு வெறும் வாயால எல்லாத்துக்கும் கொக்கி கொக்கி நம்ம அந்த அளவுலயே அது வாய்க்கு தான் முக்கியத்துவம். ஒரு இரண்டு இடத்துல போயிட்டு பதுங்கி உட்காந்துக்கிட்டு நம்மள எப்போ என்ன இது வந்து தாக்குன்றது நம்மளுக்கு தெரியாம பாதாளத்துல போய் அது இதுல தானே இருக்கு சூடு வந்து நம்ம எப்படி வாங்குறோம் இந்த உலகத்துக்கு சூடு. ஆமா மாதிரி இருக்கும் உள்ள பாதாளத்துக்குள்ள தானே இருக்கு. ஆமா உலகம் சூடா இருந்துச்சுன்னா நம்ம சூடா எடுத்துக்கிற மாதிரி எக்ஸோ தெர்மல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எண்டோ தெர்மல் வந்தவொடனே தான் நம்ம இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி நல்லா தெரியுது. அதுக்கெல்லாம் நம்மளோட வேல்யூ நல்லாவே தெரியுது. இப்போ நாய்க்கு வந்து நம்ம என்ன பண்றது எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் சரிங்களா. அது தெருநாயா இருந்துச்சுன்னா அதை இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி எப்படி எடுத்துட்டு வரோம் நம்ம கவிசிடும் போது கவிசு ப்ராப்பர்ட்டி அந்த லைசன்ஸ் நாய் வந்து அது இது கிடையாது, தெருநாய் கிடையாது, அது வீட்டில் வளர்க்குற நாய், நான் காவல் செய்கிற நாய் அப்படின்னு சொல்லும் போது தான் தவிசிடும் போது தான் அதுக்கு அதோட ஆட்சி தெரியா தெரியுது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறது சத்தியரே நித்தியர் என்ன பண்ணுறாரு இவருக்கு அதை ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டாரு. நாய் மாதிரி இல்லாமல் நம்மளை தெரிய விடாம நம்மளுக்கு லைசன்ஸ் கட்டி விடுறாரு. ஆமா வீடுமும் இந்த மாதிரி நீங்க இருந்து இப்படி வாங்க ஏன் அலைஞ்சு வீணா போறீங்கன்றாரு. இத்தனை நான் சொல்றேன் இந்த அளவுல நீங்க கேட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. செங்கோல் கிரீடம் எல்லாமே கரெக்டா மேக்கப் பண்ணுவாரு. இப்படி மேக்கப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாரு இருள் நிறைந்தாருக்கு அறிவறியீர். இருள் இந்த மாதிரி இது நிறைந்து வச்சிருப்பாங்க அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த மாதிரி இருளே வந்து ஃபுல்லா நிரப்பி நான் தான்டா அப்படின்னு இது கூட சேர்ந்து சொல்லணும். அவங்க மனத்து கூட சேர்ந்து சொல்றாங்க பலோன்னு அம்பலவாளரோட சேர்ந்து அம்பலவாளர் வருகையோட சேர்த்து சொன்னாங்கன்னா அது ஓரளவுக்கு கரெக்டான ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்கிற ஃபோர்ஸ் வந்து அவங்க கூட வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நான் தாண்டான்ற போது நம்மள ஒத்துக்க முடியுமா? அவங்களும் வந்து பெர்மனன்ட் கிடையாது, பெர்ஃபெக்ட் கிடையாது தெரியுங்களா. அதனால போடுங்க நீங்க உங்க அறிவை வச்சுக்கிட்டு முக்காவாசி எல்லாம் போயிட்டு முழுவாசினெல்லாம் தோல் தட்டிக்க முடியாது, மார்க் தட்டிக்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த அளவுல நின்றுட்டு சும்மா தோல் தட்டிக்கிட்டு மார்க் தட்டிக்கிட்டு நான் தான் அகந்தையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கடா அப்படின்ற அறிவு வந்துச்சுன்னு நான் வந்து பாத்தியா புரதம் ரிச்சு எனக்கு என் பாடிக்கு வந்து புரதம் தேவை, அனிமல்ஸ் கிட்ட புரதம் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு போட்டு என்னோட பொறுத்து நான் வந்து நிறைவேற்றி பண்ணிப்பேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தப்பு தண்டா அதில் தெரியுது. அனிமல்ஸ் வந்து வேகமா அழியக்கூடிய ஒரு புரதங்களா அவங்களுக்கு வந்து அவங்க பேர்ல வந்திருக்கு சரிங்களா. ஹியூமன்ஸ் வந்து அவங்க புரதங்கள் வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்குன்ற மாதிரி வந்திருக்கு சரிங்களா. ஸோ அந்த புரதங்களை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில டைஜஸ்ட் வந்து ஒழுங்கா நடக்குமா நடக்காதா, அதோட சிக்னல் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குமா நடக்காதா. இப்போ இது காளான் இருக்குல்ல, காளானோட இது வந்து கரெக்டாக டைஜஷன் ஆகும் அப்படியே அப்சர்வ் ஆகுது இல்லை, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்சர்வ் ஆகும், பல்க் அப்சர்ப்ஷன் அப்படின்னாங்க. ஆமா அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் பெப்டைட் வந்து உங்களுக்கு இது பண்ணும். இதெல்லாம் கல்வி கூடத்திலேயே கத்து கொடுக்கணும் பா. இதெல்லாம் நான் வந்து நியூட்ரிஷன் சர்வே இவரை கேட்டேன், நான் என்ஐல இருந்து வந்து ஒரு ப்ரொஃபஸரை கேட்டேன். இதெல்லாம் கத்து கொடுத்தா நிஜமா ஜனங்க தெரிஞ்சிருவாங்கப்பா. இதெல்லாம் சாகும் கல்வியை வச்சு அந்த ப்ரொஃபஸர் வந்து சாகா கல்வியை கத்துக்க மாட்டேன்றாங்கப்பா. சாகும் கல்வியை தான் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல எல்லாம். சாகா கல்வியை எல்லாரும் ஒரு நடுநடுங்கி சபையே தெரியுதுங்களா. அந்த குஸ் காம்படிஷன் நடந்துச்சு, அந்த ஈவினிங் வந்து அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. எனக்கு கேட்கறதுக்கு ஒரு இதுவே கிடையாது, தயக்கமே கிடையாது. ஏன்னா எங்க மேம் தான் அதை ஆர்கனைஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இந்த கேள்வி வந்து கேட்கும்போது எங்க மேம் பக்கத்துல வந்து உட்காண்டாங்க மாய் கூட சரிங்களா. அந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பல்க் அப்சர்ப்ஷன் சிஸ்டம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை சார். அப்போ அவங்களோட இது சிக்னல் பெப்டிடேஸ் வந்து நம்மள வந்து அதோட வேலையை நடத்தமா நடத்தாதா, உடல் பருவ ஏற்ப வாய்ப்பு இருக்கான்றது நான் கேட்ட உடனே அப்படியே ஒரு அமைதி, எதுவுமே வந்து ஒரு இச்சில எதுவுமே நவரவே இல்லை யாரும் சரிங்களா. அப்புறம் மேம் வந்து
ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி என்ன இது பண்ணி சரி அதுக்கு அவரும் வந்து ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி ஓகே ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் நானும் சொல்லி வேலையை முடிச்சிட்டேன். சரிங்களா? அந்த அளவுக்கு அதெல்லாம் அந்த கல்வியை வந்து ஊக்கப்படுத்தணும் தானே. அது வந்து அடுத்து இருக்கிற இதுக்கு ஆனா எங்க மேம் வந்து பேசுறாங்க அப்புறமேட்டு எப்படின்னா அப்போ இதுவும் அதுதானே அப்போ அது சொல்லி அவங்க உள்ளே ஏதோ பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஒழுங்கா கேட்க முடியல. அவங்க ஸ்டூடெண்டா இருந்து நம்ம ரொம்ப எல்லாம் அதுக்கு இது பண்ண முடியாது. சாப்பாடு டைம் வந்துருச்சு நம்ம கேட்டா அவங்க தான் வந்து அதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இதை நம்ம எடுத்து இன்னும் அவன் லெக்சரர் வந்து ஒழுங்கா சொல்லி அவனுக்கு வந்து இது மாதிரி ஆமாங்க இந்த உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இனிமேட்டு நம்ம பண்ற விழாக்கள் எல்லாத்துலயும் என்ன பண்ணணும் இந்த ஐட்டத்தை வந்து சேர்க்கவே கூடாது அப்படின்னும் போது எங்க ஹெச்ஓடி ஒரு அடுத்த அலுமினிக்கு ரெடியா வருது. அடுத்த ஐட்டம் வந்து இந்த மாதிரி முட்டை எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரா அந்த அண்டாக நான் காசு தர மாட்டேன் சார் அப்படின்னு. இப்போ எப்படி வந்து அந்த இவரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து அவர் கேட்டார்ல கேள்வி. இப்போ எனக்கும் கண்ணில தான். ஆனா என்ன வந்து இவரு கருணை காட்டியிருக்காரு. என் பொசிஷனை வந்து எனக்கு தமிழ் படிக்க வச்சு தமிழ் ஆசிரியர் நிலைமை எனக்கு வர வச்சு என்னை இவ்வளவு தூரம் என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சு வந்தாரு. நீங்க எப்படி வந்து எங்களுக்கு சமம் இல்லை அப்படின்றீங்க. கரெக்ட். கருணையாளன் தான் கடவுள். அதை வந்து கரெக்டா சொல்லணும். அதான் நான் முதல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். கடவுள் வந்து கருணை கடல். அந்த மாதிரி இருக்கும் போது அவர் எல்லாருக்குமே நல்லதெல்லாம் செய்துக்கிட்டு எப்படி எப்படி செய்யணுமோ செய்கிறாரு. அதை கணக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருகதையே இல்லை. கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த அறிவாற்றலே இல்லை. நம்மளுக்கு கொடுக்குற அறிவை வச்சு நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு வழியை பார்த்தோம். மெய்ப்பொருளை ஒழுங்கா வந்து சொல்லாதவங்களுக்கு என்ன கதின்றது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தலைமுறை ஆயிட்டாங்க. அதான் சரிங்களா? பரம்பொருள் பெரிய நீ அந்த துஷ்பிரயோகம் போது நீ மனுஷனுக்கு திரும்பி போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்லதனமா சொல்லி கொடுத்து நல்லதை பாவம் செய்யாத அளவுக்கு அவங்கள ஊக்குவிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடாது. வல்லாரும் மாட்டாரும் அப்படின்னு சொல்லுற வள்ளலாரு வல்லாரும் மாட்டாருன்னும் போது மாற்றுத்திறனாளி மாதிரிதான். அவங்களால அது முடியலனா கூட அவங்க என்ன பண்றது மாற்றி பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த இருள் இருந்தவர்னா அவங்கள பார்த்து தான் சொல்றாரு வள்ளலாரு. சொல்லுங்க. அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? யாராருக்கெல்லாம் அறிவு அந்த இது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இறக்கம் காட்டணும், ஏழைங்களுக்கு கடவுள்கிட்ட அன்பு காட்டணும் அப்படின்ற ஒரு நெறிமுறை ஒழுங்கா தெரியாம பசு பட்சி கிட்ட இருந்தே ஆரம்பிக்க சொல்றாங்கப்பா. அவங்க பசு பட்சி கிட்ட சொன்னவங்க ஓரளவுக்கு சொல்லி இருந்தாலும் புட்டு எல்லாமே சொல்றாரு. இன்னும் என்ன நம்ம வந்து தாவரத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா எல்லா தாவரத்தையும் அழிச்சு வச்சுக்கோங்க, சாப்பாடு கிடைக்காது. பாவம் மாற்று தின்றனாளிகிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் தேவையில்லாத கணக்கான எல்லாமே பாவம் பண்ணதுனாலதான் இப்படி அப்படின்னு அப்படியா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எதெல்லாம் எப்படி எப்படி அதை கிரகிச்சு எப்படி அதை எடுத்து இதெல்லாம் தெரியணும். நீதியும் நீர்மையும் நெறிமுறை தவறாம கரெக்டா கொடுக்கணும். அதனாலதான் நல்லதே கொடுத்தா கூட எங்க அம்மா இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, உதாரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய போட்டு ஒரு மூளையில பீய வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இந்த மாதிரி பண்ணிட்டா பீ மாதிரி தான் இது எல்லாமே. அதனாலதான் இந்த மாதிரி கலப்படம் எடுப்போம். இது நல்ல ஒரு புலப்படம் இருக்குல்ல. என் தலைமை கரெக்டா வாழ்க்கையில ஆயினும் அந்த தடைகளப்பா இந்த மாதிரிலாம் கரெக்டா அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த உணர்ச்சி வந்து எனக்கு கரெக்டா. நான் வந்து மயங்கி கிடந்தாலும் ஒரு ஓரமா தூங்கி வழிஞ்சாலும் தலைமை வந்து கரெக்டா அந்த இது செலுத்துறது. கரெக்டுங்களா? செலுத்தின வேணா தான் எனக்கு தெரிஞ்சு அணையவாரி நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். தலைவா என்னை கை விட்டுறாத தலைவா, நான் வந்து வாங்கிட்டேன் தாங்கிட்டேன். அதாவது வந்து நான் வந்து ஏதாவது எனக்கு இந்த என்ன தடையோ தெரியல, பொருளாதாரமோ தாயோ தந்தையோ எந்த தடையும் எனக்கு இருக்கக்கூடாது உங்க கூட நான் வந்து கலக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி இருள் இருந்தார், எனக்கு இருளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டார்க்கு இந்த இதேவே இருக்காம எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு வந்து இந்த கிரேஸ்ல தான் நடக்கணும், அருள்ல தான் எனக்கு வந்து எல்லா வேலையும் நடக்கணுன்ற மாதிரி எனக்கு வந்து என்னுடைய நாயகரே. அப்போ வள்ளலார் நடந்துருச்சு. அவர் கேட்ட வேலைகளுக்கு கரெக்டா மாதிரி நோகாத நோம்பு என்னை போல் நோற்ற வரும் சாகாத அந்த மாதிரி அவர் சொல்லுவாருல்ல. அந்த மாதிரி எனக்கும் வந்து நாயகர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றது. சரிங்களா? நானும் வந்து அந்த மாதிரி சஸ்பென்ஷன் எனக்கு கொடுத்து எனக்கு கேட்ட அசிமிலேஷன் எனக்கு பாடியில் என்னென்ன வந்து எனக்கு சேரணும், கரெக்டாக வந்து எனக்கு எப்படி ஜோடி சேரணும், எனக்கு எல்லாமே வந்து போகினா சுகபோக அந்த இன்பம் வந்து தேவையணும் அப்படின்றதுக்காக என்னை அடுத்து வரணும் அந்த இன்பம் வாங்கணுன்றதுக்காக அணையவாரி டபுள் லேயர் கேட்குது. சரிங்களா? அஷ்யூரன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு வேணும். எனக்கு அந்த இது புடி விட்டு போயிடவே கூடாது. நீங்க அது அந்த இது வரணும், ஸ்டெடியா ஆகி நானும் அடுத்தவங்க ரெடியாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி.
ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் பார்ப்போமா இல்லை ஏதாவது விளக்க சொல்லணுமா? அப்புறம் பார்ப்போம். நல்ல நாயகரை பற்றி வேறு ஏதாவது சொல்லுமா? சொல்லு, வேற எதுனா நல்லா சொல்லணும்னா சொல்லு. அதான் வந்து நம்மளுக்கு இந்த தன்மை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உலகத்தில் வரும்போது நான் இதுவாக தான் இருக்கும். நாக தொங்க போட்டு எல்லாத்துலேயும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பாவியா எல்லாம் சுகாதாரம் எல்லாம் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு வகையிலையும் ஒவ்வொருத்தருக்கு மாட்டிக்கிட்டு எல்லாம் தப்பு தண்டா செய்துக்கிட்டு பாவியா தான் நிக்கிறோம். இது சத்து, இது வந்து சித்து. ஆண்டம் முழு கருணையாளனா இருந்து நம்மள எல்லா எல்லாம் வெத்து நம்மள வந்து நீக்கிக்கிட்டே தான் அப்படின்னு வந்து ஃபுல்லா மலம் கலந்து நம்ம வந்து உலகை தள்ளி இருக்கோம். இருந்தாலும் வந்து என்ன பண்றோம், கடவுள் வந்து எல்லாரையும் கிளறி போட்டு அவர் கிளர் ஒளி அடிக்கிற மாதிரி சொல்லுவார்ல, எல்லாத்தையும் வளர்லாரு இந்த மாதிரி இது பண்ணி அவரு அந்த கிளை எப்படி வந்துருச்சு பாருங்க, நல்ல மெய் கிளை ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி நம்மளும் வந்து கிளை வளரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ இது, நானும் வளரணும் நீங்களும் வளரணும் எல்லாரும் நல்ல இதுவாக போகணும். பிரிச்சுட்டு இருக்கோம்.